எங்கள் ஊரில் கேட்பாங்க, என்னடா படத்தை போடாமல் இவங்க வாட்டுக்கு என்னமோ ஒரு ரீலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, மாறி மாறி பொண்டாட போத்திக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி, தானத்தில் சிறந்த தானம் எதுன்னு வாத்தியார் கேட்குறாரு. மத்தியானம் அப்படின்ற அவனுக்கு. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டு தூங்குனா நல்லா தூக்கம் வரும். இப்போ நியாயப்படி நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். இந்நேரம் எங்கள் ஊரில் இழுத்து பற்றி தூங்குகிற நேரம். முந்தியெல்லாம் இலக்கிய கூடத்துக்கு போவோம், கைதட்டுவோம். சினிமா தேட்டருக்கு போவோம், கைதட்டுவோம். இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பார்க்குறதுனால கைதட்டுறதா என்னான்னு தெரிய மாட்டேங்குது, சிரிக்கிறதா என்னான்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே கைதட்ட முடியுமா? கைதட்டி விசில் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, டிவி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவாங்க. நான் பேப்பர் திருத்துறப்ப பார்த்துருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம் நிற்க அதற்கு தகன்னு எழுதுகிறாங்க. வரி ஒரு குரல், ரெண்டாவது வரி வேறு குரல், ரெண்டையும் சேர்த்து எழுதிவிட்டா. நாங்கள் அதையும் பார்த்து திருத்திக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க பட்டிமன்றம். என்னன்னு கேட்டால், இப்போ நான் அவங்க பேசுகிறத கவனிச்சுட்டு இருந்தேன்ல, என்ன முக்கியம், இவ்வளவு செய்தியை சேகரித்து இதை சொல்லணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி நான் மயங்கி உட்கார்ற அளவுக்கு பேசணும். ஏன்னா பட்டிமன்றத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப சாதாரணமாக மலினப்படுத்திடுறாங்க. அதனால் அதில் வந்து பெரிய செய்தி சொல்ல முடியல. எவ்வளவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அதுவும் நீங்கள் இலங்கை போனீங்கன்னா நுவரேலியா பகுதிக்கு போயிட்டு வாங்க. போயிருக்கீங்களா? இலங்கைக்குன்னு தெரில, போயிட்டு வந்தீங்க. அது மாதிரியான ஒரு பூலோக சொர்க்கம் எதுவும் கிடையாதுங்க. நான் அங்கே போனபோது பார்த்தேன். அருவிகள், காடு, உயிரினங்கள், மயில், குயில், நடந்து போனால் மேகம் வாக்கிங் போகிறப்ப கூட வருதுங்க. அப்படியான இடம். நான் கூட சீதை தப்பாக முடிவெடுத்தாங்களோன்னு நினச்சேன். அங்கேருந்து கிளம்பிடக்கூடாது அப்படின்னு கூட நினச்சேன். அவ்வளவு நல்ல இடம். அங்கே சீதையை போய் அனுமன் சந்தித்த இடம் இருக்குதுங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேங்க. ஆச்சரியமான அந்த பகுதி. அதை சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சந்தித்த இடம் இன்றைக்கி இருக்குல்ல. இப்போ ஒரு ஆதாரத்தோடு சொல்கிற போது, இதை கேட்குற போது நமக்கு ஒரு மகிழ்வு இருக்குது. இதை படிக்காமல் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம வேறு தலைப்புகளில் பேசுகிற போது ஏதாவது சர்வசாதாரணமான உதாரணம் சொல்லலாம். இதில் அப்படி இல்லை. இப்படி தான் முதல்ல ஒரு காலத்தில் பட்டிமன்றங்கள் இருந்தது. குன்றக்குடி அடிகளார் காலத்தில், அதே போல் அறிவொளி சத்யசீலன் போன்றவர்களுடைய காலத்தில், பாடமச்சிவாயன் காலத்துலலாம் இலக்கியங்கள் புராணங்கள் இருந்த. எதுக்குன்னா நம்ம படிக்க மாட்டோம், கேட்போம். அதுக்காக அப்புறம் அப்படியே உள்ளே வந்து அதை அடுப்படிக்குள்ளே போய் வெளியே வரவே இல்லை. அப்படியே உட்காந்து போச்சு. இப்படித்தான் எங்கள் மாமனார், இப்படித்தான் எங்கள் மாமியார், இப்படித்தான் எங்கள் குழந்தை, இப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த இது இப்போ இவங்க சொன்ன எல்லாமே என்ன தெரியுங்களா? புராண காலங்கள் இன்றைக்கி ரசிக்கத்தக்க வகையில் சொல்கிறாங்க. அதே போல் அந்த உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் ஒரு நாளைக்கு பேசணுங்க, சாதாரணமாக பேச முடியாது. அதை தெரியுமா? ராமானுஜர் அந்த வீதி வழியாக வந்தபோது பெரிய நம்பியினுடைய வீட்டை கதவை போய் தட்டுறாரு. அப்போ அவருடைய மகள் வந்து அவள் கையில் அந்த பூப்பந்தோடு வந்து கதவை திறந்தவுடனே ஒரு கணம் அப்படியே மயங்கி உட்காந்துட்டாரான் ராமானுஜர். இந்த வந்த குழந்தை அப்பாட்ட போய், ஒருத்தர் வந்தால் பெரியவர் அப்படியே மயங்கிட்டார், என்னன்னு தெரில, உடம்பு முடியல என்னமோன்னு. அவர் வந்து பார்த்துட்டு தன்னுடைய மகளுடைய தோற்றத்தையும் பார்த்துட்டு ராமானுஜர் இப்படி தோள் தொட்டு எழுப்பி, இன்றைக்கு முந்துமதகளிற்றன் 18வது பாடல் அனுசந்தானமோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாராம். என்ன அற்புதம் தெரியுமா? லயிச்சு போகிறதுங்க. ஆண்டாளே வந்துட்ட மாதிரி தோண்டியிருக்கு அவருக்கு. அது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அந்த பாடலை எடுத்து சொல்கிறாங்க. கேட்க கேட்க நமக்கு அந்த அந்த கதைகள். ஏன் பராசர பட்டரை சொன்னாங்களே, பராசர பட்டருக்கு பேர் வச்சவரே யார் தெரியுமா? ராமானுஜர். அதான் ஆச்சரியம். நம்ம இந்த மாதிரி ஜென்மத்துக்கு இந்த கதையெல்லாம் கேட்டுக்க மாட்டோம். இப்போ இதில் இப்போ டிவியில் வரும், டிவிலையும் ஒன்றும் செய்ய முடியல. பாதிக்கு முன்னாடி இப்போ நானே நேர்முக வர்ணனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நேர்முக வர்ணனை பண்ணால் இப்போ ராம இது திருவண்ணாமலை தீபகம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நடுவில் விளம்பரம் வந்துடுது. இந்த பல்லில் நீங்கள் இது பண்ணலைன்னா ரத்தம் வந்து காரி போய்விங்க அப்படின்னு. என்னத்தை நான் சொல்கிறது? ஒருத்தன் வாளியோடு வந்து டாய்லெட் கழுவிக்கிட்டு இருக்கான். திருவண்ணாமலை தெய்வம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். என்னான்னு கேட்டால், அது இருந்தால் தான் உங்களை பேச வைக்க முடியும் அப்படின்ட்டாங்க. இது பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா?
அப்போ தான் சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றிருப்போம். வாளியோடு வந்து அப்பாஸ் நிற்பார். இதை ஊற்றி எப்படி கழுவுனீங்கன்னா நுரையாக வரும். எவனா சாம்பார் ஊற்றிமானா யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் இருக்கும். அருமையான விஷயங்களை எடுத்து சொல்லி, அந்த நீ என்ன வடிவத்தில் நீ வந்தாலும் உன் கண்ணில் தெரியுது, அந்த கருணை தெரிய வேண்டாமா? கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். எவ்வளோ அருமையான பாட்டு. எழுத்தாளர் சுஜாதா எனக்கு குரு நண்பர். அவர் சொல்லுவார், பஸ் ஸ்டாண்டில் 10 பேருக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தால் கூட சில பேர் நம்மகிட்ட வந்து பிச்சை பார்த்துருக்கீங்களா? அவன் மூஞ்சிலேயே தெரியுமா இவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. சில பேர் பார்க்குற பார்வையில் போயிரு கொன்றுவேன் அப்படிப்பாயே. அந்த கண்ணு அன்பு கருணை வடிவானது. அந்த கண்ணு அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன தெரியுங்களா, கண்ணு பூரா இதுக்கு போயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டே அலைகிறாங்க. நேற்று பார்த்த ஒரு ஜோக்கு, ஒருத்தன் சொல்கிறான், நான் பாட்டுக்கு செல்லை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு பதிலாக எதிர்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ, அப்புறம் அந்தம்மா செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். டிவி பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ திருடே வந்தாலும் எவனும் கவனிக்க மாட்டேங்கிறான். வந்த திருடே அவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு போகிறான். ஏன்னா எல்லோரும் பேசாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவனம் பூரா செதறி போச்சு. இவ்வளவு செய்தியை சொல்லி, அந்த கண்களிலே அன்பு எப்படி இருக்க வேண்டும், என்னதான் பண்ணாலும் ஒரு கண்ணில் உனக்கு ஒரு கோபமும் ஒரு கண்ணில் கருணையும் இருக்கான, 2 கண்ணும் கருணை உள்ளவள் என் தாய், அழகாக சொல்லியிருக்காங்க. இது இவர்கள் 30 வருஷம் கழிச்சு பேசுறதுனால நான் சரின்ட்டு விட்டுட்டேன். அடிக்கடி நீங்கள் பட்டிமன்றம் பேசுங்க, இருக்கிட்ட நல்ல விஷயம் தயார் பண்ணுறாங்க. இப்போது இருக்கலாம். இவ்வளோ பேசுனேன்ன எவ்வளோ பேசுனேன்ன, அப்பன்னா ஓடி வந்து அருள் செய்வான் என்று பேசுவதற்காக நம்முடைய ஐயா வணக்கத்திற்குரிய திருமிகு நடராஜ கிருஷ்ணன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க வாங்க. மெதுவாக போகுதுன்னு நினைக்காதீங்க, சரியாக போகுது பட்டிமன்றம். சரியா? கொஞ்சம் நேரம் கேளுங்க. வேறு எங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம். நல்லா இருந்தது. வணக்கம். எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மனின் திருப்பாதங்களை பணிந்து, இலக்கிய ஸ்டார், யூடியூப் ஸ்டார், சினிமா ஸ்டார், நடுவர், பேச்சாளர்கள், இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி, அழைத்ததும் வந்து அருள் செய்வது அப்பனே என்ற எங்கள் அணியின் பாதத்தை தொடங்குகிறேன். முதல்ல 2 நன்றி ஐயா. 2 விஷயத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் ஒரு பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் சொல்லுங்க. என்னன்னா, முதல்ல இந்த குளிர்காலத்திலும் நீங்கள் இந்தியாவிலிருந்து இங்கே வந்து எங்களுக்காக ஒரு நல்ல பட்டிமன்றம் வழங்குறீங்க, நன்றி. 2வது, ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இலக்கியம் ஆன்மீகம் 2ம் கலந்த ஒரு தலைப்பு, நன்றி. இந்த பொறுப்பு துறப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைப்பில் எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பட்டிமன்றத்தில் எதிரணியை நம்ம எதிரி அணியாக பிடிச்சி தாக்கலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே வந்து அம்மையை எதிர்த்து அதிகம் பேசணும்னு வச்சுங்களேன். 2 சிக்கல். முதல்ல பேசுகிறது மீனாட்சி அம்மன் கோவில், கருவறைகள் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோச்சிக்குவாங்க. 2வது, நமக்கு முன்னால் ஏகப்பட்ட அம்மன்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வேறு போகணும். அதுதான் பொறுப்பு துறப்பே. பேசிட்டு அப்படியே நீங்கள் இமயமலைக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதனால ஐயா, ஒரே ஒரு வேண்டுகோள், பட்டிமன்றத்தில் பேசினதை மேடையை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் மறந்துடணும்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் பாருங்க எவ்வளோ கவனமாக பொறுப்பு துறப்பு. அது இப்போ சினிமாலெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த திரைப்படத்தில் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தவில்லை படம் பார்க்குறவங்கள தவிர அப்படின்னு சொல்லி அதையும் இனிமேல் சேர்த்துக்கிறோம். ரசிகர்கள் உள்பட எவனையும் துன்புறுத்தலை. ஏண்டா நீ வந்து மிருகத்தை துன்புறுத்தலை, சரி எங்களை போட்டு கொள்றீங்களேடா, அதுக்கு என்ன பண்ணுறது? முக்கியமாக ஐயா, வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது முக்கியம். வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க ஐயா. இருந்தாலும் கொஞ்சம் வீரத்தோட பேசலான்னு இருக்கோம். உங்க பயம் தெரியுது எனக்கு முன்னால் பேசிய நளினி அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. அவங்க பற்றி ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹியூஸ்டனில் நல்ல ஒரு ஆன்மீக பணி, தமிழ் பணி செய்கிறவங்க.
திருப்பாவைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இதை விட முக்கியமாக சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு திருப்பாவை சொல்லி கொடுக்குறாங்க. என் பையன் கூட அவங்க கிட்ட தான் கற்றுக்கிட்டான், சிறப்பாக செய்வான். நல்லா இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாள் பக்தை அவங்களுக்கு தெரியாதா? அந்த ஆண்டாள் யாரை அழைத்தாங்க? அம்மையா அப்பனையா? சபாசா ஓங்கி உலங்க. அந்த அம்மா பேசாம தேவி அம்மை கோயிலுக்கு, ரங்கநாயகி கோயிலுக்கு போயிருக்க வேண்டியதானே? அதான் எதுக்கு வந்து போய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு ஆரம்பிச்சு அதையெல்லாம் அவங்க பட்டிமன்றத்துக்காக வசதியா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த அவங்க உள்ளத்திலிருந்து பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்திருக்கும். அதனால பத்திரமா பேப்பர் வச்சு படிச்சுட்டாங்க. திருஞான சம்பந்தர் பத்தி ஒரு சிறு குறிப்புங்க. ஊர் சீர்காழி, 3 வயது குழந்தை. அவர் கூட வந்த தந்தை சிவபாத இருதயர் வந்து குளிக்க போயிட்டார். குழந்தை அழுது சத்தம், யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பசி. அந்த கோபுரத்தில் இருந்த சிவபெருமானும் உமையவளகும் வந்து சிவபெருமான் பணிக்க, அவருக்கு தான் முதல்ல காலில் விழுது. சிவபெருமான் பணிக்க உமையவள் ஒரு சின்ன கிண்ணத்தில் பால் கொடுக்க, பின் அங்கு வந்த சிவபாத இருதயர் யார் உனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு கேட்க, அந்த குழந்தை தோளுடைய செவியோனே அந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தையின் பெயர் திருஞான சம்பந்தர். அந்த பெயருடைய உங்க முன்னாலேயே அப்பனை வந்து என்ன சொன்னாங்கன்னா மனம் இறங்காத அப்பனா. என்ன ஒரு பெரிய ஒரு சொல்லிட்டாங்க பாருங்களேன். இந்த கதையை கேட்டவனே உங்களுக்கு தோணலாம், வந்தது வந்து சிவபெருமானும் உமையவளுமே. என்ன உண்மைதாங்க, அது நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு குழந்தை அழுதா அது தாய் தான் வருவாங்க. பால் நினைந்துட்டும் தாய்க்கும் மேல ஒருத்தர் இருக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது தான். ஆனா அது அந்த குழந்தைக்கு தான். மற்ற உயிர்களுக்கெல்லாம் யாரு? இந்த கேள்வி தோன்றது இல்லை. குழந்தைக்கு தாய், மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் யார்? இதை வந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகர் மிகச்சிறப்பா சொல்றாரு. பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பிலானந்த தீனனை சுரிந்த புறம்புறம் திரிந்த செல்வமே சிவருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எங்கு எழுந்தருள்வது இனியே. பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்த சிவபெருமான் சொல்றாரு இல்லைங்களா? பால் நினைந்து விட்டோம்னா அம்மா நினைச்சிடாதீங்க, அம்மாவை காட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பின்னாடி சிவனை சொல்றாரு. ஒரு குழந்தைக்கு தாய், மற்ற உயிர்களுக்கெல்லாம் பால் நினைந்து விட்டும் சிவபெருமான் வச்சுக்கலாம் இல்லைங்களா? கண்ணதாசன் மிக மிக சிறப்பா சொல்றார். தேடுகின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்றை கையில் ஏந்தி கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கூப்பிடவே இல்லைங்க, ஏழை கண்ணீரை கண்டதும் வந்தவன் கண்ணன். இந்த பாடல்ல எனக்கு ரொம்ப பிடித்த வரி, கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். அது என்னங்க, அது கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். பக்த பிரகலாதன் கதை எடுத்துக்கங்க. இந்த கேள்விக்கு மிகச்சிறப்பா கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு நல்ல ஒரு செய்யுள்ல சொல்றார். ஹிரண்யகசிபு பக்த பிரகலாதன் கிட்ட கேட்கிறார், உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்தவர் யார்? நாராயணன். நாராயணனா எங்கே இருக்கிறான்? நாராயணன் எங்கே இருக்கிறான்? கவி சக்கரவர்த்தி கம்பருடைய அந்த செய்யுளை படிக்கணுங்க. சாணிலும் உலன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு ஈட்ட கோணிலும் உலன். நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீதருக்கு தெரியும் இல்லைங்களா? ஓர் தன்மை அணுவை அவங்க படிச்ச ஃபீல்டே வருது பாருங்க. ஓர் தன்மை அணுவை சதக்கூறு. அடுத்து நானோ டெக்னாலஜிக்கு ஒரு லீடு கொடுக்குறாரு. நானோ டெக்னாலஜி அவன் கம்பர் இதில் வந்துருது இல்லைங்களா? வந்துருது கம்பர் கண்டுபிடிச்சதாங்க. ஓர்தன்மை அணுவியை சதகூறு, ஒரு அணுவை 100 கூறாக இட்டால் ஒரு சிறு துகள் வரும்ல, அந்த துகளிலும் உலன், மாமேறு குன்றினிலும் உலன். ஒரு சிறு துகளிலும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு வருதே, அது இங்கேயும் வருது பாருங்க. ஒரு சிறு துகளிலும் உள்ளன், மாமேறு குன்றினிலும் உலன், இன்னின்ற தூணிலும் உலன். இந்த மாளிகை நீதான் ஏன் கட்டின? இது நீதான்ப்பா கட்டின. இந்த தூண்ல உனக்கு தெரியும் மண்ணு கல்லுன்னு இருக்கும். இந்த தூணிலும் உலன், நீ சொன்ன சொல்லிலும் உலன். நாராயணன் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்களப்பா.
அந்த கேள்வியிலும் உள்ள இந்த இந்த செய்யுளை தான் உங்க 2 பேருக்கும் பதிலா சொல்றேன். மனம் இறங்காத அப்பன் அப்படின்னு நீங்க சொல்லி அழைத்ததும் வந்து அருள் செய்பவள் அம்மையேன்னு சொன்னீங்கல்ல, அந்த சொல்லிலேயே உள்ளவன் அப்பன். அவ்வளவுதான், நீங்க சொன்னதுலேயே இருக்காது. இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு தோணலாம், என்ன எப்பவுமே வந்து கடவுள் வந்து சங்கு சக்கரத்தோடும் சூலாயுதத்தோடும் வேலோடும் வருவானா? அப்படி இல்லைங்க. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வருவான். கண்ணன் வந்து ஒரு தூதனாக வருவான், ஒரு சேவகனாக வருவான், ஒரு சாரதியாக வருவான். இது ஏங்க சைவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிட்டுக்கு மண் சுமப்பான். எங்க ஊர் தான் மதுரையில். திருவிளையாடல்ங்கிற அந்த படத்துல ஒரு அற்புதமான வரி வரும். பாகவதரை எதிர்த்து அது ஒரு இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனைன்னு ஒரு பாட்டு பாடி கூப்பிடுவார். அதுல ஒரு அருமையான வழி, பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழழைத்தும் வாராது இருப்பது என. என்னப்பா நீ ஒரு பிட்டுக்கு வந்த, நீ தமிழுக்கு வரமாட்டியா? தமிழ் சாதாரண தமிழ் சொல்லால் கூப்பிட்டாலும் வந்து அருள் செய்பவன் என்னப்பா, இல்லைங்களா? அதை பாடுனவரு எங்கள் ஊருக்கார் தான், டிஆர் மகாலிங்கம், சோழவன் தான். அப்படிங்களா? தெங்கரை, நாங்கள் வடகரை, அவ்வளோதான். அவர் பாடுவார், நான் பேசுவேன், அவ்வளோதான். கண்ணன் தூதன்லேருந்து கண்ணன் ஒரு சாரதியா வந்தார் இல்லைங்களா? ஒரு கண்ணன் கிருஷ்ணர் ஒரு பெரிய மகாராஜாங்க. அவர் வந்து துவாரகா அந்த இதில் மிகப்பெரிய ஒரு மகாராஜா. தன்னுடைய கிரீடத்தை கழட்டி தன் மகனுக்கு கொடுத்து விட்டு சாதாரணனாக வருகிறார். கடவுள் அப்படியும் வருவார். வந்து விதுரனுடைய வீட்டில் தங்கி தூது செய்து, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஐயா வந்து 3 மணி நேரம் சொல்லலாம், அவ்வளோ அழகான கதை. அதில் கண்ணன் சாரதியாக இருந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருவீங்க. இப்போ திருவல்லிக்கேணியில் இருக்குது பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருப்பீங்க. அந்த கோயிலில் போனவொடனே 3 விஷயம் உங்கள் கண்ணில் படும். முதல்ல சாமிக்கு மீசை இருக்குங்க, நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மீசை சாமின்னே நிறைய பேர் சொல்லுவோம். 2வது முகத்தில் நிறைய தழும்புகள் இருக்கும். ஒரு சாதாரண தேரோட்டி போரில் அடிபடும் அந்த அடி அத்தனையும் கிருஷ்ணர் வாங்கியிருக்கார். பீஷ்மருடைய அம்பின் அந்த தாக்கத்தால் அவர் தாக்கப்பட்டார். அவர் முகத்தில் இப்பவும் தழும்பு பார்க்கலாம். 3வது சங்கு சக்கர தாரணியா இருக்காருல்ல, அந்த பார்த்தசாரதி கிட்ட சங்கு இருக்கும், சக்கரம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, சக்கரம் என்பது ஒரு ஆயுதம். ஆயுதம் இல்லாத ஒரு நிராயுதபாணியாக சங்கை மட்டும் எடுத்துக்கொண்டு போரில் சென்று அப்போதும் எந்த பக்கம் ஜெயிக்கணுமோ அங்க ஜெயிக்க வச்சவர். அதுதான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் தான். இவ்வளவு ஏங்க, அந்த பாஞ்சாலி சபையில் நின்ன போது அவர் கண்ணுக்கே தெரியல, ஆனால் சேலை வந்துச்சு. அதான் உண்மை. அந்த ஒரு வார்த்தையில் அங்கனக்குள்ள அத்தனை கணவன்மார்கள் இருந்தால், பெரிய பெரிய ஆள், பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி எல்லாம் ஐயாம் சாரின்னு உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் வாயை திறக்கலை. ஆனால் சாரி கொடுத்தது யாரு? புரியுதா நான் பேசுறது? ஒன்றும் புரியலையா? அங்கங்கே கூட வந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அசந்திங்கன்னா வண்டி போயிடும். ஆமாம். இத்தனை உதாரணங்கள் சொல்லும்போது மனிதன் கூப்பிட்டால் மட்டும்தான் கடவுள் வருவாரா? அப்படி இல்லை எங்க ஐயா. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் எம்பெருமான், இல்லைங்களா? கஜேந்திர மோட்சம் கதையை எடுத்துக்கங்க. ஒரு நீர்நிலை, அங்க ஒரு யானை தண்ணி குடிக்க வருது. அதனுடைய காலை ஒரு முதலை பற்றுகிறது. வைணவ சம்பிரதாயத்தின்படி அந்த முதலைக்கும் ஒரு சாப விமோச்சனம் கிடைக்குது, யானைக்கும் ஒன்று. அப்போ எல்லா வழியும் தேடி பார்த்து விட்டது அந்த கஜேந்திரன். அதற்கு எந்த விதமான விமோசனம், எந்த விதமான வழியும் தெரியல. அங்கிருந்த ஒரு தாமரையை எடுத்து மேலே உயர்த்தி காட்டுகிறது, இல்லை? ஆதி மூலமே. அந்த இடத்துல தமிழில் ஒரு அழகானது சொல்லுவாங்க, சாதாரணமாக இருந்தால் அது தும்பிக்கைங்க, அது துதித்ததால் அது துதிக்கை. ஆஹா, அருமை. தும்பிக்கைக்கு பதிலாக துதிக்கை. அது வணக்கம் சொன்னதுனால. யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு பேரபல், ஒரு உருவகம். நம்ம சாதாரண வாழ்க்கையில் எத்தனை முதலைகள்ங்க, நம்மை சுற்றி எத்தனை முதலைகள்.
இத்தனை முதலைகளுக்கும் எத்தனை சங்கு சக்கரம் ஓடணும் அவர் இல்லைங்களா? அதுக்கு தான் அதெல்லாம் தீபாவளியா சங்கு சக்கரம் விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு? நமக்கு அத்தனை அருள் தேவைப்படுதுங்க. ஒரு கஜேந்திரன் ஒரு ஒரு யானைக்கு காட்டும் அந்த அன்பை நம்மேல் அளவு கடந்து காட்டுவார். மனமிறங்காத அப்பன் சரிங்களா நளினி? ரொம்ப தப்பு இல்லைங்களா? இது மாற்றி அடிச்சிட்டேன் இருங்க. ஏன்னா அவர் பாட்டுக்கு ஏன் மணி இல்லை அப்படின்ட்டார்னா, ஏன் அம்மணி அடித்தீர்கள் அப்படின்னு கேட்டா. இது மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய பதவியில் இருக்கும் அப்பன்களும் தங்கள் பதவியை விட்டு இறங்கி வந்து உதவி செய்த சம்பவங்கள் பல இருக்கு. ஒரு இஎன்டி சர்ஜன், அவர் பேர் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டாரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரஜினிகாந்த் அவருடைய பையன் நல்லா செஸ் விளையாடுறான். வழி இல்லை, தான் பண்ணிட்டு இருந்த டாக்டர் வேலையை விட்டுட்டு பையனோட டிராவல் கம்பெனினா சுத்தினார். பஸ் ஸ்டாண்ட், இப்போ யூரோப்லாம் வந்து தங்குறதுக்கு வசதி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கினாங்க. பண்ணி அந்த பையன் குகேஷ் இன்னைக்கு வேர்ல்ட் சாம்பியனுங்க. ஒரு இஎன்டி சர்ஜன் தன்னுடைய வேலையை விட்டுட்டு வந்து செஞ்சது இவ்வளோ. ஏங்க 2009 விம்பிள்டன் உலக டென்னிஸ் வரலாற்றில் ஒரு சாதனைங்க. 2 சகோதரிகள் விளையாடுறாங்க. அது என்ன பெரிய ஆச்சரியம்னா, 2 சகோதரிகள், அக்காவுக்கும் தங்கைக்கும் ஒரு போட்டி, அதுவே ஒரு சாதனை. இருவரும் கருப்பின அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ். டென்னிஸ்ங்கிறது ஒரு பணக்கார வெள்ளைகளுக்கு மட்டுமே உண்டான விளையாட்டு என்பதை மாற்றி காட்டின சகோதரிகள். அவங்க அப்பா அந்த விளையாட்டை பார்க்க முடியாமல், ஏன்னா யாருக்கு ஆதரவு தெரிவு செய்வது, பார்க்க முடியாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கார். இதுதாங்க உண்மையானுமே நான் காட்டும். இன்றைக்கும் அந்த போன்ற ஒரு அப்பன்கள் இருக்கிறார்கள். ஹியூஸ்டன் எடுத்துக்கங்க, நிதி உதவிக்காக அப்பன்கள்கிட்ட போகிறாங்க, உண்மைதான். இங்கே இருக்கிற இயக்கங்களுக்குள்ள சவால்களும் இருக்குது, சலசலப்புகளும் இருக்குது. அதுக்கும் நம்ம அப்பன் கிட்ட தானே போயிட்டு இருக்கு. சாம் கண்ணப்பன் தானே வந்து உதவி செய்கிறாரு. நான் மகா பெரியவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் நாம் வந்து அன்பு மயமாக இருக்க வேண்டும். என்ன, அன்பே சிவம், சிவமே அன்பு, இல்லைங்களா? அந்த சிவன் நம்மோடே இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிக எளிமையான ஒரு வழி சொல்கிறார். காரணம் இல்லாத அன்பை காட்டு. நம் குடும்பத்தினருக்கும் நம் நண்பர்களிடமும் நம் வேலை செய்யும் இடமும் காட்டும் அன்பெல்லாம் வந்து காரணம் இல்லாத அன்பு இல்லை, எல்லாமே காரணத்தோடு தான். நம்ம கடவுளிடம் காட்டும் அன்பு கூட காரணத்தோடு தான். அந்த கடவுள் நம்ம மீது காட்டுகிறார்ல, அதுதான் காரணம் இல்லை. அவரே நம்ம மேலே இவ்வளோ பாசம் வைக்கணும். இந்த அன்பை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசிக்க நம்மீது படரும் அந்த தெய்வத்தன்மையால் நம்மோடே கடவுள் இருப்பார். அந்த அன்பின் பேரே பரமசிவ அன்பு, ஈஸ்வர பிரேமை. அந்த அன்பே பரமசிவ வடிவத்தின் உருவமானது. இப்படி அந்த அன்பிற்கே ஒரு பரமசிவன் பெயரை கொடுக்கும்போது அழைத்ததும் வந்து அருள் செய்வது அப்பனே என்று எங்கள் கட்சியின் வாதத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. அவர் பேரே நடராஜ கிருஷ்ணன், ரெண்டுமே அப்பன் தான். இந்த பக்கம் கிருஷ்ணன், அந்த பக்கம் நடராஜன். ரொம்ப அழகாக அருமையாக செய்திகளை எடுத்து சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி பட்டிமன்றம்லாம் போடுங்க. அப்போ தான் நம்மகிட்ட என்ன புராணம் இருக்குது, என்ன இதிகாசம் இருக்குது, என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்கலாம். திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை கேட்குறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அது அவர் சொல்லார் பாருங்க. அந்த பிரகலாதனுடைய கதையில் பெரிய தர்ம சங்கடம் யாருக்கு தெரியுங்களா? அவர் மகாவிஷ்ணுக்கு தான். ஏன்னா எந்த தூணில் இருக்கான்னு கேட்டால் இவர் எல்லா தூண்லையும் இருக்கணும். அவன் எந்த தூணை உடைக்கிறானோ அதுக்குள்ளே வரணும். அதனால் அவர் அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் பாட்டுக்கு அந்த தூணில் உட்காந்துருக்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? எந்த தூணை அவன் உடைப்பானோ அந்த தூணில் வரணும். கேட்டது சாதாரண குழந்தை தாங்க, பிரகலாதன் என்கின்ற அந்த குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தையினுடைய அந்த வார்த்தைக்காக அந்த தந்தை செஞ்ச கொடுமைகளையெல்லாம் தாங்கி
அந்த கடவுளை அழைக்கிறாருன்னு சொன்னால் அது அந்த பாட்டை எடுத்து சொன்னார் பாருங்க. அணுவை சதகூரிட்ட கோணிலும் உளன். கோண்கிறது ஒரு அளவுங்க. இப்போ நம்ம சொல்ல முடியல, இம்மி கூட தர மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க. இம்மிங்கிறது ஒரு அளவு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம தமிழில் இல்லாமல் போச்சு. நம்ம பெரியவங்களுக்கு தெரியும். ஒரு படி, அரைப்படி, கால் படி, முக்கால் படி, அரைக்காப்படி, காலை அரைக்கால் படி, வீசம். வீசம்ங்கிறது ஒரு பகுதி. இப்போ நீங்கள் தமிழில் மாத்திரைன்னு ஒன்று கேள்விப்படுவீங்க. மாத்திரைன்னு என்னென்னா, இப்போ நெட்டெழுத்துன்னு சொல்லுவோம், அதே மாதிரி குற்றெழுத்துன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு 2 மாத்திரை. இப்போ படக்குன்னு எழுந்திரிச்சா ஐயோ காலையில் சுகருக்கு மாத்திரை போடலன்னு யோசிக்கப்படாது. அந்த மாத்திரை வேறு, இந்த மாத்திரை வேறு. அப்போ இந்த மாத்திரைங்கிற விஷயம் என்னென்னா, அது என்ன மாத்திரைன்னு என்ன அப்படின்னா, கண் இமைத்தலும் கை நொடித்தலுங்கிறான். அதுதான் மாத்திரையாம். ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, அவ்வளோதான். இதெல்லாம் மறக்க போகுது, இதெல்லாம் தெரியாமல் போகுது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நமக்கு தெரியல. அழகாக சொன்னார், பார்சாரதி கோயிலில் போய் பொங்கலை வாங்கி தின்ட்டு தூணில் தடவிட்டு வரப்படாது. பெரும்பாலும் பல பேர் நேர்த்தி கேட்டனே அதுதான், நல்லா சாப்பிட்டு தூணில் தடவிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது. அவர் கையில் சக்கரம் இருக்காதுன்னார் பாருங்க. அம்புகள் பட்ட காயம் மட்டுமில்லை, மீசை மட்டுமில்லை, கையில் சக்கரம் இருக்காது. அவர் சக்கரதாரி தானே. சக்கரதாரிங்கிறது அவருக்கு ஒரு பேர், ஒரு படம் கூட வந்துச்சு அந்த காலத்தில், நாகையா நடித்த படம். ஏன் சக்கரம் இல்லை தெரியுமா? பாரதத்தில் அதை இந்த பக்கம் துரியோதனனும் வர்றான், அந்த பக்கம் அர்ஜுனனும் வர்றான். யாருக்கு உதவுறது? அப்போ கிருஷ்ணன் சொன்னாரான், அப்பா என் படம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், உங்களுக்கு 2 பேருமே வேண்டியவங்க தான். யார் வேணும்? என் படம் வேணும்னா ஒரு ஆள் எடுத்துக்கோ, நான் வருவேன், ஆனால் ஆயுதம் எடுக்க மாட்டேன். இப்போ துரியோதனம் பார்த்தான், ஆயுதம் எடுக்காமல் ஒரு படையில் விட்டு போய் என்ன செய்ய போகிறோம், சோறா போட போகிறோம், இவர் வேணாம். படையை வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு போன உடனே அர்ஜுனன்ட்ட கேட்டார், என்னப்பா ஏமாந்துட்டியே, அவன் படையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். போனால் போட்டோம், நீ இருந்தால் போதாதா, நீ ஒருத்தர் தானே எனக்கு வேணும். இதே வார்த்தையை சகுனி சொன்னாங்க. அர்ஜுனன் ஏமாந்துட்டான், நான் படையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அவன் சும்மா கிருஷ்ணனை கூப்பிட்டு போகிறான், அவன் ஆயுதம் எடுக்க மாட்டானா. சகுனி சொன்னான், நீ திருந்தவே மாட்டியாடா. இந்த ஒரு படத்தை சொல்லுவான், நீ பள்ளிக்கூடமே போனது இல்லையாடான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி. ஏண்டா அவனை கூட்டு வந்துருந்தேன்னா யுத்தம் முடிஞ்சிருக்குமேடா. பேர் படைத்த விசையினுடன் மும்மை நெடும் பிறவியிலே பிரியானாகி சீர்படைத்த கேண்மையினால் தேர் ஏறுதற்கு செய்த செங்கன் மாலை பார்படைத்த சுயோதனருக்கு படையடேன் அமரில் என பணித்தொகோவை கார்படைத்த நிறத்தானை கைதொழுவார் பெருவாளி கரைகண்டாரே. வில்லி பாரதத்தில் என்கிட்ட ஒரு மாணவர் எம்பில் பட்டம் வாங்கினார். உங்களுக்கு தெரியுமா? 16 பேர் என்கிட்ட பிஹெச்டி வாங்கியிருக்காங்க என்னுடைய கைடன்ஸில். 65 பேர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க. என்ன செய்யறது? நயன்தாராவுக்கு அப்பான்னா தான் தெரியுது. ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு வர்றப்ப என் கையை பிடிச்சி ஒருத்தர் விடவே இல்லைங்க. நான் இலக்கிய ஆர்வத்தில் கையை பிடிச்சிருக்காருன்னு நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்த கேள்வி தான் நயன்தாராவை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் சொல்கிறாங்க. நான் என்ன செய்யறது? இதை எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு மாணவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார்னா, வில்லி பாரதத்தில் கண்ணன் புகழ் பாடுகிற 44 பாட்டை மாத்திரம் எடுத்து ஒரு ஆராய்ச்சிங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் சருக்கம் தொடங்குகிற போதெல்லாம் கிருஷ்ணனை பாராட்டாமல் அவர் பாட்டை அந்த சருக்கத்தை பாட மாட்டாருங்க வில்லி பாரதத்தில். அதில் ஒரு பாட்டு நான் எடுத்து கொடுத்தேன். யாருக்கு? என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசனுக்கு எடுத்து கொடுத்தேன். அந்த பாட்டை தான் அவர் எதில் வச்சார் தெரியுங்களா? விஸ்வரூபத்தில் வச்சார். மாதுளனாகியும் ஏதுலனாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு. அதாவது சில பேருக்கு தாய் மாமன் இருப்பான், சில பேருக்கு இருந்தாலும் இல்லாமல் இருப்பான். அம்மாவோட பிறந்தவன் தான் தாய் மாமன். கிருஷ்ண பரமாத்மா உனக்கு தாய் மாமன் இருந்தான் கம்சன், ஆனால் அவன் இருந்தும் இல்லாமல் இருந்தான், உன்னை கொல்ல பார்த்தான்.
ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா? மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா அப்படின்னு பாடுறார். மாயா ஆயா மதுசூதா இந்த வார்த்தையை சொன்னங்க, டக்குன்னு பிடிச்சார் கமல். உன்னை காணாதன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா விஸ்வரூபத்தில், அதில் ஆயிரத மாயான்னு ஒரு வரி வருது இல்லை, அது வில்லிபுத்தூராருடைய வரியத்தை அடுத்து அவர் போட்டிருக்காரு. இதை கேட்டுட்டு இளையராஜா சொன்னாராம், இந்த ஆயிரத மாயா மாதிரி ஒரு வரியே கிடையாதுயா, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னாராம். அதான் அதை ஏன்ட்ட கமல் சொன்னார். நான் சொன்னேன், இது ஏன் வரியும் இல்லை, நான் சொன்னது உங்கள்கிட்ட வில்லிபுத்தூராருடைய வழி. அந்த 44 பாட்டில் தான் ஒரு பாட்டு எது, நான் போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த பார்த்தசாரதி தான் அங்கே ஆயுதம் இல்லாமல் இருக்கார். இதெல்லாம் தெரியணும், சுற்றி வந்தால் தான் தெரியும். எங்கேயாவது எப்போதாவது கேட்குற செய்தி தாங்க மனசுக்குள்ளே நிற்கும். 1000 புஸ்தகம் படிக்கிற மாதிரி தான். அதே போல் அவர் சொன்ன எல்லா விஷயங்களும், அந்த யானை பாருங்கள், தும்பிக்கைக்கும் துதிக்கைக்குமான ஒரு வித்தியாசம் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா? வணங்கினால் துதிக்கை, சாதாரணமாக இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணால் தும்பிக்கை, அவ்வளோதான். தும்பிக்கையான் பாதம் அப்படின்னு பாடுறாள்ல, ஔவையாருடைய பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காரு. இப்படியான ஒரு அழகான செய்தியில் நீங்கள் சொன்ன சொல்லிலும் இருப்பது யார் என்று கேட்டால் அப்பன்தான். அழைத்தாலும் வருவான், அழைக்காலும் வருவான், யார் கூப்பிட்டாலும் வருவான், பிள்ளைக்கும் வருவான், யானைக்கும் வருவான், யார் கூப்பிட்டாலும் வருவான், அவன் தான் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்து அணிகளை நிறைவாக பேசுவதற்காக அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அணுவை சதகூறிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, நான் பதில் சொல்லாமல் விடமாட்டேன் என்பதற்காக அவர்கள் அந்த நானோ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் படித்தவங்க, அதில் ஆராய்ச்சி பண்ணவங்க ஸ்ரீவித்யா அவர்கள் இதோ வருகிறார்கள், அம்மைதான் என்று பேசுவதற்காக. வாங்க, நல்லா இருந்தேன் சார். அவையோருக்கு இனிய மாலை வணக்கங்கள். ஒரு சின்ன கவிதையிலேருந்து தொடங்குறேன். உள்ளூரும் சிந்தனையில் உற்சாகம் பிறக்கையிலே, மேலூரும் ஓரம்பு கொடுக்கழுத்தி கடிக்கையிலே, ஆளுயர நாய் பார்த்து அதிசயத்து நிற்கையிலே, கள்ளூரும் கவிதையினை உள்வாங்கி திகைக்கையிலே, ஓர் சொல்லே உலகத்து மனிதரிடம் வெளியாகும். என்ன சொல்? அம்மா என்னும் ஓர் சொல்லே உலகத்து மனிதரிடம் வெளியாகும். ஐயா, நம்ம சாதாரணமாக ரோட்டில் போயின்னு இருக்கோம், கீழே விழுந்துடுவோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அடிபட்டுருக்குது. என்ன சொல்கிறோம்? அம்மா அப்படின்னு கத்துறோம். ஏன் தெரியுமா நடுவரையா? அது ஒரு உளவியல், அது ஒரு சைக்காலஜி. இந்த சின்ன வலியை கூட என்னால் பொறுத்துக்க முடியலையே, என்னை பெத்தெடுக்கும் போது எவ்வளவு பெரிய வலியை பொறுத்துண்டியே அம்மா அப்படின்னு நினைக்கிறதுனால வருது அந்த அம்மாங்கிற ஒரு கதறல். ஆனால் வலியெல்லாம் போயிடுறது, எல்லாம் சரியாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறோம்? அபாடா அப்படின்னு உட்காடுறோம். இதனால என்ன தெரியுது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரை கூப்பிடுறோம்னா அப்பாவை கூப்பிடுறோம், வேணும்னா யாரை கூப்பிடுறோம்னா அம்மாவை கூப்பிடுறோம். பாருங்க, மனைவியே அடிச்சா கூட அம்மான்னு தான் கத்துறான். அப்புறம் எனக்கு முன்னாடி பேசினார் ஹியூஸ்டனோட தமிழ் டேஜ் கிரியேஷன்ஸ் கதாசிரியர் ஜாம்பவான் நடராஜன். நடராஜன், சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, அது உங்களுக்கு தெரியாதது இல்லை. நம்ம ஊர் கிராமத்துலலாம் கூட சொல்லுவாங்க, சக்தி இருந்தால் வேலை பண்ணு, இல்லைன்னா சிவனேன்னு ஒரு மூலையில் போய் உட்காரும்பாங்க. அது இன்னும் நல்லா சொல்லுவாங்க, சக்தி இருந்தால் செய், இல்லைன்னா செவனேன்னு கடை, அவ்வளோதான், டக்குன்னு. இதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறார், அவ்வளோதான். வேற என்ன, நடிகர், தமிழ் ஸ்டேஜ் கிரியேஷன் சொன்ன நடிகர் வேற இல்லையா, ஆனால் நடிச்சு தான் ஆகணும். அவர் திருஞான சம்பந்தர் பற்றி சொன்னார். திருஞான சம்பந்தர் பயத்தினாலையும் அழுதாராம், வந்து பால் கொடுத்தாராம். யார் பால் கொடுத்தா? அப்போ நான் வந்து பாலை கொடுத்தார், பார்வதி தேவி தானே கொடுத்தாங்க. ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பா, அந்த குழந்தை வாயில் பால் ஒழுகின்னு இருந்தது, அதை பார்த்துட்டு யார்ப்பா பாலை கொடுத்தான்னு அந்த குழந்தைகிட்ட அந்த அப்பா கேட்டுதான். ஒரு திருவிழாவில் ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கிடச்ச உடனே அவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், காவலாளியாக இருக்கட்டும், உன்னை தூக்கின்னு போனானே அந்த ஆள் எப்படி இருந்தானு அடையாளம் கேட்பாங்க. உடனே அந்த குழந்தை சொல்ல, ஒரு நீல சட்டை போட்டிருந்தாரு, கருப்பு பேண்ட் போட்டிருந்தாரு, தொப்பி போட்டிருந்தாரு, தாடி வச்சுருந்தாரு, ஒரு அடையாளம் சொல்லும். இந்த குழந்தைகிட்ட, அதாவது திருஞான சம்பந்தர்கிட்ட அவர் அப்பா வந்து அடையாளம் கேட்கும் போது அந்த குழந்தை சொல்லித்தான்,
தோடுடைய மேனி தோடுடைய செவியன் விடையேறி ஓர்வெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். அதாவது உடம்பெல்லாம் ஒரு பெரிய தோடு போட்டிருந்தாரு, உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு இருந்தாரு, எருது மேலே வந்தாரு, ஒரு நிலாவை தலையில் வச்சிருந்தாரு. முழுக்க முழுக்க சிவபெருமான் அடையாளம் சொல்லித்தான். ஏதுடா நம்ம பால் கொடுத்துருக்கோம், நம்மளை பற்றி ஒரு அடையாளம் கூட சொல்லலை இந்த குழந்தை அப்படின்னு அந்த பார்வதி தேவி நினைக்கல. ஏன்னா அவன் அம்மா இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவ. என்னால் கூப்பிட்டது ஒரு குழந்தை கூப்பிட்டது, அந்த குழந்தையோட தேவையை நிறைவு செய்தேன் அப்படிங்கிறதோட அந்த அம்மாவோட கடமை முடிஞ்சு போயிடுது. அடுத்தது சிவனை பற்றின இன்னொரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு தான் ஆயுட்காலம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 16ஆம் வயசு வந்தது, யமதூதர்கள்லாம் அவனோட உயிரை எடுத்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பயம். அப்படியே அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு அப்படியே இந்த சிவலிங்கத்தை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு வாய் விடாமல் சொல்லிட்டு இருந்துதான் அந்த குழந்தை. இந்த மந்திர இந்த நமசிவாயங்கிற மந்திர சக்தியினால் அந்த யம தூதர்கள் என்ன யம தர்மராஜனால கூட அந்த குழந்தையை நெருங்க முடியல. உடனே தன்னோட பாசக்கயிறை போட்டு அந்த சிவலிங்கத்தோடு உயிர் எடுத்துக்க பார்த்தானா யம தர்மராஜா. சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்து வெளியில் வந்து தன்னோட இடது காலால் அந்த யம தர்மராஜனை உதைச்சி அழித்து மார்க்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதான் இதில் உள்ள ஒரு சூஷ்மம் இருக்கிறத நம்ம யாரும் கவனிக்கல. சிவன் அந்த கோபத்தோடு வந்து காலால் உதைச்சார்னு நமக்கு தெரியும். ஆனால் எந்த காலால் உதைச்சார்? இடது காலால். இடது காலுங்கிறது அர்த்தநாரீஸ்வரர்ல இடது பாகம் முழுக்க முழுக்க பார்வதி தேவிக்கு சொந்தம். ஆக மார்க்கண்டேயன்கிற குழந்தை நமசிவாயன்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டா கூட அங்க வந்து மார்க்கண்டேயனை காப்பாத்தினது யாரு? அம்மையாரான பார்வதி தான். இதுதான் நடுவர் அவர்களே, லெஃப்ட் தான். அடுத்தது இங்கே மீனாட்சி கோவில், ஹியூஸ்டன் மீனாட்சி தான் லெஃப்ட் ரைட்னு முதல்ல சொல்கிறாங்க. ஹியூஸ்டன் மீனாட்சி கோவிலில் இருக்கோம். மீனாட்சியை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? நம்ம எல்லாருக்கும் மீனாட்சி வந்து எப்படி தமிழ் மக்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆங்கிலேயருக்கு கூட அவள் அருள் பாலித்திருக்கிறான்ங்கிறது நம்மளோட எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. அதை சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். 1812ன்னு நினைக்கிறேன், பீட்டர் துரை அப்படிங்கிறவர் அரசாங்கத்தால், அதாவது ஆங்கிலேய அரசாங்கத்தால் மதுரை ஜில்லாவோட கலெக்டராக நியமிக்கப்படுறார். அந்த காலத்தில் கலெக்டராக இருக்கிறவங்க அலுவலக பணியும் சேர்த்து கோவில் பணியும் அவங்க தான் சரி பார்க்கணும். இந்த மதுரை கோவில் பணியெல்லாம் கேட்டுட்டு திக்கு முக்காடி போயிட்டாராம் அந்த கலெக்டர். அதை விட மதுரை மீனாட்சியோட பெருமையும் புகழும் கேட்டு கேட்டு அவருக்கு ஒரு கட்டத்தில் பக்தி அப்படியே அளவு கடந்து வளர்ந்து போயிடுதான் மீனாட்சி மேலே. இது எந்த அளவுக்கு போயிடுது அப்படின்னாக்க, அவர் அலுவல்களை தொடங்கிறதுக்கு முன்னாடி கூட ஒவ்வொரு நாளும் மீனாட்சியை வணங்காமல் அலுவல்களை தொடங்க மாட்டாராம். அது போக போக அந்த பக்தி வளர்ந்து குதிரையில் பவனி வருவாராம் கோவிலை சுற்றி. அந்த மீனாட்சி கோவில் இருக்கிற அந்த மீனாட்சியோட சந்நிதி இருக்கிற அந்த கிழக்கு கோபுரம் வாசலில் வந்த உடனே ஆங்கிலேயர் நினைவிருக்கட்டும், பீட்டர் துரைங்கிறவர் ஆங்கிலேயர். அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாராம், தன்னோட குதிரையிலேருந்து கீழே இறங்கி தன்னோட காலணியை அவுத்து கட்டாந்தரையில் மதுரை வெயில், நம்ம நடுவருக்கு தெரியும் மதுரைக்காரர், மதுரை வெயில்ல வெயில் சாதாரணம் இல்லை, 2 பேரும் உரசுனா தீ பிடிச்சிடுவாங்க, அப்படி தீயா அலைவாங்க. அந்த மதுரை வெயில் கட்டாந்தரையில வெறுங்காலோட நின்று மனமுருக அந்த மீனாட்சியை வேண்டிண்டு அந்த மதுரையை காப்பாற்று, மதுரை மக்களை காப்பாற்றுன்னு வேண்டினதுக்கு அப்புறம் தான் தன்னோட அலுவல்களை தொடங்க போவாராம் அந்த ஆங்கிலேயர். அப்படி ஒரு பக்தி, அளவு கடந்த பக்தியா மீனாட்சி மேலே. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ராத்திரி மழை, பேய் மழை, இந்த ஹியூஸ்டன் ஹார்வி வந்தது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மழை, பின்னி பெடல் எடுக்கிறது, மின்னல் இட்டின்னு அப்படி ஒரு மழையாம். இந்த மழையில் மதுரைக்கு என்ன ஆகுமோ, மதுரை மக்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பதறி போய் அந்த பீட்டர் துரைக்கு தூக்கமே வரலையாம், பரண்டு படுத்துட்டு இருக்காராம். அப்போ நடு ராத்திரி தன் பேரை சொல்லி ஒரு சின்ன குழந்தை ஏதோ கூப்பிடுற மாதிரி அவருக்கு ஒரு குரல் வந்திருக்கு, ஒரு கொலுசு சத்தமும் கூடவே கேட்கறது. என்னடா இப்படி ஒரு மழை பெய்யுறது, இந்த மழையில் எந்த சின்ன குழந்தை நம்மளை கூப்பிட வந்திருக்குன்னு வெளியில் வந்து பார்க்குறாரு. ஒரு சின்ன குழந்தை வாசலில் நின்று இங்கே வாங்கன்னு கையை கூப்பிட்டுருக்கு. இவர் வரலைன்னொன்னே அந்த குழந்தை தன்னோட பிஞ்சு கரத்தால்
இந்த பீட்டர் துரை அழைச்சின்னு வெளியில் வருதான். அந்த குழந்தையும் அந்த பீட்டர் துரையும் வெளியில் வந்த அடுத்த நொடி அந்த மாளிகை அப்படியே இடிஞ்சு தரமட்டமாக நொறுங்கி போய்டுறதான். அடடா, இந்த மாளிகைக்குள்ளே இருந்தால் நம்ம உயிர் போயிருக்கோம் அப்படின்னு இந்த குழந்தைக்கு தெரிஞ்சு நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்மளை வெளியில் அழைச்சின்னு வந்திருக்கே, இந்த குழந்தைக்கு நன்றி சொல்லணும்னு திரும்பி பார்க்குறாரா. அந்த குழந்தைய காணுமா, கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்கான். அந்த குழந்தைய பிடிச்சி நன்றி சொல்லணும்னு பின்னாடியே தொடர்ந்து ஓடுறாராம். அவர் ஓட அந்த குழந்தைய பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை ஓடி போய் அந்த மீனாட்சி கோவிலுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிடுதான். ஆக இன்னைக்கு நம்மளை காப்பாற்றினது நம்ம தினம் வேண்டிக்கிற மீனாட்சியா அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு புல்லரிச்சு போகிறதான். அந்த மீனாட்சிக்கு ஒரு காணிக்கையாக நம்ம எதையான ஒரு பரிசாக கொடுக்கணும், காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தங்கத்தாலான ஒரு செருப்பு, அதில் வைரம், வைடூரியம், முத்து, மாணிக்கம்னு பதிச்ச ஒரு அழகான காலணியை பரிசாக கொடுக்குறாங்க. இன்றைக்கும் சித்திரை திருவிழாவில் 5வது நாளில் அந்த காலனியை போட்டு அந்த மீனாட்சியை ஊர்வலம் கொண்டு வராங்கங்கிறது நடுவரையாருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட பெருமை மீனாட்சி தேவிக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மதுரை மக்களே அவரை ஒரு காலத்தில் பீட்டர் பாண்டியனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவருக்கு மீனாட்சி மேலே இருந்த பக்தியை சொல்கிறதா, இல்லை மீனாட்சி அப்படி ஒரு அருள் புரிஞ்சதை சொல்கிறதா எனக்கு தெரியல. இது எல்லாருக்கும் தெரியும், பர்டிகுலர்லி எதிரணியினர்களுக்கு தெரியும். ஆனால் எதிரணியில் பேசணுமே, ஏதானு பேசித்தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பேசின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது அபிராமி பட்டர். அபிராம பட்டர் அபிராமியை தவிர அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது. எப்பப்பாரு அபிராமி 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 தான். ஒரு நாளைக்கு ராஜா கோவிலுக்கு வந்திருக்கார். அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு அவர் அந்த அபிராம பட்டரை பார்த்து இது யார் அப்படின்னு கேட்குறாராம். பக்கத்தில் உள்ள மக்கள் அவர் ஒரு பித்தர், அவர் ஏதோ சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னாலாம். ஆனால் ராஜாவுக்கு அவர் பித்தர்னு நம்ப முடியல. ஏன்னா அவர் மூஞ்சியில் ஒரு களை இருந்தது, ஒரு ஒளி இருந்தது. அதை பார்த்து இவரை ஒரு பித்தர்னு என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்காக கிட்டக்கு போய், சுவாமிகளே இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அவருக்கு அப்படியே அபிராமி முகத்தை பார்த்து ஒரு ஆனந்த களிப்பில் இருக்கார். அந்த ஒரு பிரகாசமான முகத்தை பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் ராஜாவும் கிளம்பி போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தன்னோட தியானமெல்லாம் கலைஞ்சு முழிச்சு பார்க்குறாராம். அடடா, வந்தது ராஜாவா, ராஜாக்கு நேரையா நம்ம இப்படி சொன்னோம், இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இப்படி பௌர்ணமின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டாமே. அம்பிராமி, நீதாமா என்னை காப்பாற்றணும், என்னோட வாய் தவறி நான் ஏதோ சொல்லிட்டேன், அந்த வாய் சொல்லி தவறி போன சொல்லுலேருந்து நீதாமா காப்பாற்றணும்னு மனமுருகி அபிராமி அதை பாட ஆரம்பிக்கிறாராம். ஒன்றுன்னா பாட ஆரம்பிக்கிறாராம். அந்த 79வது பாட்டான விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்றுவெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம் ஓடன கூட்டினியே அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடின உடனே அபிராமி அப்படியே அவருக்கு முன்னாடி காட்சி கொடுத்ததும் இல்லாமல் தன்னோட காது தோடுங்கிற தாடங்கத்தில் அப்படியே வான வீதியில் தவழ விடுறாளாம். அது எப்படி இருக்கான், ஒரே சமயத்தில் பல கோடி நிலா ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ ஒரு ஒளி பிரகாசமாக இருக்கும், ஒரு ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஒரு பௌர்ணமியாக ஜொலிச்சுதான். அப்போ சொன்னாலாம் அபிராமி, பட்டரே நீர் வாய் தவறி சொன்ன பொய்யையும் நாம் மெய்யாக்கினோம் அப்படின்னு சொன்னாலாம். இதை விட வேற என்ன சான்றிதழ் இருக்க முடியும்? ஒரு பக்தன் கூப்பிட்டாங்கிறதுக்காக அம்மாவாசையே பௌர்ணமியா மாத்திருக்காளே. சரி, இதெல்லாம் புராண கதை. இந்த நடைமுறையில் எங்கே வராங்க அப்படின்னு கேட்டால், பிரக்ஞானந்தா வைஷாலியை பற்றி தெரியாத நம்ம இந்தியர்கள் இருக்க முடியாது. செஸ் சாம்பியன். ஏன்னா இவர் குகேஷ் சொல்லிட்டாரு, அதனால அவங்க கொஞ்சம் மாற்றி சொல்லணும்ல. நம்ம சொல்லுங்க. அந்த பிரக்ஞானந்தா உலக சாதனை படைக்கும் போது ஒரு செய்தி தொகுப்பு, ஒரு புகைப்படம் போட்டு ஒரு செய்தி தொகுப்பு வருது. அதில் பிரக்ஞானந்தாவும் கால்சனும் செஸ் உள்ள ஒரு ரூம்குள்ளே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்கு வெளியில் அந்த கால்சனோட அம்மாவும் அந்த பிரக்ஞானந்தாவோட அம்மாவும் வெளியில் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் போட்டு அதுக்கு கீழே எழுதியிருக்காங்க, உள்ளே 2 மகன்கள், வெளியே 2 அம்மாக்கள். அப்பாக்கள் சம்பாதிக்கிறார்கள், அம்மாக்கள் குழந்தைகளை சாதனையாளர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அம்மாங்கிறவ குழந்தைய கூப்பிட்டா வரது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளை சாதனையாளர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான உண்மை நடுவரையா. இன்னைக்கும் கூட ஹோம் ஒர்க்குக்கு யார் அம்மா தானே உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்பா சொல்லி கொடுத்தா அப்புறம் பையன் போய் வாத்தியார்ட்ட அடி வாங்கி, ஒரு பையன் சொன்னானா, எப்பா பேசாமல் மேத்ஸுக்கு டியூஷன் வச்சுருப்பா அப்படின்னு இருக்கான். ஏன்டா சரியாக வரமாட்டேங்குதான்னு. இல்லை, நீ போடுறது பூரா தப்பாக இருக்குது, அதனால் உனக்கு தான் டியூஷன் வைக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான்.
கடைசியாக ஒரு ஒரு கோட், தமிழில் ஒரு கோட் படித்தேன், அதை பற்றி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் விஜய் கோட் சொன்னால் கூட நாங்கள் கேட்டுக்கிடுவோம். நிஜமாவே கண் கலங்க வைத்த வரிகள் ஐயா அது. எவ்வளவோ முயற்சி செய்து விட்டோம், இனி உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியாது என்றனர் மருத்துவர்கள். நான் பசியில் இருக்கிறேன், நான் கூப்பிடுகிறேன் என்று கூறுங்கள், என் அம்மா எழுந்து வந்து விடுவார் என்றான் 7 வயது மகன். அந்த 7 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, மரணப்படுக்கையில படுத்திருந்தா கூட நான் கூப்பிடுறேன்னா என்னோட அம்மா வந்துடுவா அப்படின்னு. இந்த எதிரணியில் உட்காந்துருக்கிற இந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த கருத்து. நடுவர் ஐயா, நீங்கள் அம்மாவே அப்படின்னு தீர்ப்பு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்பனே அப்படின்னு சொன்னால் கூட நாட்டாம தீர்ப்பை மாற்ற நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த அப்பனேன்னு சொல்கிற இடத்துல கூட அம்மாக்களும் கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையான விஷயங்கள் எல்லாம் அழகாக சொன்னாங்க. அது பாருங்கள், அவர்கள் சொல்கிற போது அந்த திருஞான சம்பந்தருடைய கதையை சொன்னாங்க. அதில் தோடுடைய செவியன்னு அவர் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா. தோடுங்கிறது என்ன அப்படின்னா அந்த அம்மையை சொல்கிற சொல்லு தான் அது. தோடு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த அம்மா தோடை கலட்டி எறிஞ்சான்னு சொன்னீங்கல்ல, உங்களை அறியாமல் ஒரு லீடு கொடுத்தீங்க. அந்த தோடு யாருன்னா அது அம்மை தான். ஏன்னா ஆண்கள் தோடு போடுறதில்ல, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அது எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. குழை அப்படின்னு சொல்லுவோம், தோடுடைய செவியன் விடை. அப்போ சொல்கிறப்போ முதல்ல வந்ததில் அந்த தோடுங்கிறது தாய் தான், அதுக்காக சொல்கிறது. அது பாருங்கள், எந்த கால் அதை செய்தது அப்படிங்கிறதுக்கு மார்க்கண்டேயனுடைய கதை எடுத்து சொன்னாங்க. பீட்டர் பாண்டியன் கதை ரொம்ப ஆச்சரியமானதுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பீட்டர் பாண்டியனுக்கான கல்லறை மதுரையில் தாங்க இருக்குது. அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. மேலமாசி வீதியில் நியூ சினிமா தேட்டர் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. திலகர் திடல்னு பேர், நேதாஜி ரோடுன்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா நேதாஜியை பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூட்டிகிட்டு வர்றாரு, மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே கொடியேற்றுறாங்க. நேதாஜியினுடைய சிலை இருக்குது, அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய சர்ச்சில் அவருடைய பீட்டர் பாண்டியனுடைய சமாதி இன்னைக்கு இருக்குதுங்க. இந்த கதைக்கான ஆதாரத்தை பார்க்கலாம். அந்த தாய் மீனாட்சிக்கு 5ஆம் நாள் மண்டபப்படி அன்னைக்கு அந்த பாதுகையும் அந்த வெள்ளி கொலுசும் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. அந்த இது சுற்றி நான் நேர்முக வர்ணனையில் அதை நான் பார்த்து சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப அரிய செய்தி. அதாவது நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக கேள்விப்படுறோம்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அதே போல் பட்டாபிஷேகத்தன்னைக்கு மீனாட்சிக்கு என்ன மாலை போடுவாங்க தெரியுங்களா? வேப்பம்பூ மாலை போடுவாங்க. ஏன் வேப்பம்பூ மாலைன்னா பாண்டியனுடைய மகள் தான் அப்படிங்கிறதுக்காக. அதாவது பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்தி பூ மாலை, சேரனுக்கு பனம்பூ மாலை, பனைமரத்தினுடைய பூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாலை போடுவாங்க. இவ பாண்டி நாட்டு இளவரசிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், தடாதகை பிராட்டிங்கிறதுக்காக அது சொல்கிறது உண்டு. நல்ல அருமையான செய்திகளை, அழகான புராணத்தை, வரலாற்றை இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு எதிராக பார்த்த செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி நிறைவாக இளைய தலைமுறையாக நம்முடைய வணக்கத்திற்குரிய பார்த்திபன் ரவிக்குமார் அவர்கள் இளைஞர்களுடைய சார்பாக பேசுவார். அவர் கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் கைதட்டலாம். பரவாயில்ல, அவங்களாம் போகாமல் இருக்காங்க. உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கற்றல் கேட்டல்லுடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. கற்றல் கேட்டல் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெற்றமூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. பெம்மான் இவன் அன்றே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கற்றலும் கேட்டலும் உடையவர்கள் பெரியவர்கள் என்று இதோ விவாதத்திற்கு உட்பட்டதே
தோடுடைய செவியனில் வரக்கூடிய இன்னொரு பாடலில் இருக்கக்கூடிய சொற்களையே முன்வைத்து கற்றலும் கேட்டலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அத்துணை பெரியவர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தமிழ் கலந்த வணக்கங்கள். ஐயா, சில கேள்விகள் கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாதங்களையோ இல்லை நம்முடைய கருத்துக்களையோ சொல்வதற்கு முன்னாடி மிக அருமையான, மிக அரிதான, மிக அன்பான கருத்துக்களை நம்முடைய அம்மை எனக்கூடிய அணியிலிருந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அது ஔவை பிராட்டி எனக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லிய கருத்து தான், அன்னையை முன்னிறுத்தி சொன்ன கருத்து தான். ஆனால் அந்த பாட்டுக்கு என்னைய தலைப்பு? கொன்றை வேந்தன். இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க, அறம் செய்ய விரும்ப, அதுக்கு என்னையா தலைப்பு? ஆத்திசூடி. இது ரெண்டும் யார் தெரியுமாயா? சிவன் தான். ஆத்தி சூடிய இறைவனும் அவன்தான், கொன்றை மாலை அணிந்த வேந்தனும் அவன்தான். அவ்வளவுதான். தெரியாமையா தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அன்னை என்பது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை என்பதை முதலிலேயே நான் ஒரு பொறுப்பு துறப்பா சொல்லிக்கிறேன். அன்னை வேண்டும், அழைத்தால் யார் வருவார் என்பதுதான் கேள்வி. இது என்ன பொறுப்பு துறப்பானியா? இல்லையா, டிவி எல்லாம் பார்த்து நாங்களும் ரெடியா இருக்கோம்ல. சரி சரி. அடுத்து எம்பத்தி, சிம்பத்தி, அயோத்தி அப்படின்னு நிறைய தீய சொல்லி பக்தி சுடராக விளங்கினார்கள். இன்று பொங்கல் நிலாவுக்கு நீங்களும் வந்தீங்க, புகை மூட்டத்தில் எடுத்த அது புகைப்படம்னு சொன்னீங்க. இன்னொன்று கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க. இந்த நம்ம எம்டிஎஸ் சேர்மன்லாம் இருக்காரு, சுந்தர் சொன்னார், நல்ல பொங்கல் வைப்பதற்கு நாங்கள் உதவி செய்தோம், க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, போகும்போது அந்த பானையை கழுவிட்டு போங்க நாங்கள் ஒரு அழைப்பு விடுத்தாங்க. அப்படியே எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் திரும்பி பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்க? அவரவர் கணவரை பார்த்தாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த சட்டி கழுவுன அம்புட்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்க தான், என்னைய உட்பட. நானும் பொங்கல் வச்சேன். இல்லை, இது நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, நேற்று ஏர்போர்ட்டில் நடந்தது. ஒருத்தர் என்ன இதில் பார்த்துட்டு, அபுதாபியில் தான் நான் டிரான்சிட், எனக்கு அங்கே ஒருத்தர் வந்து என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நான் வந்து தொடர்ந்து உங்களுடைய யூடியூப்பு கேட்பேன், அதுவும் எப்போ தெரியுங்களா, நீங்கள் மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேயும் அதில் வரக்கூடிய பாத்திரங்களை விளக்கு வாங்கி பாருங்க. அப்போ நான் வீட்டில் பாத்திரம் விளக்கிட்டே கேட்பேன், நீங்கள் அந்த பக்கம் பாத்திரத்தை விளக்குவீங்க, நான் இந்த பக்கம் பாத்திரத்தை விளக்குவேன். அப்போ நம்ம ரெண்டு பேருமே பாத்திரத்தை விளக்குறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு நினச்சேன். இந்த தம்பி சொல்லிட்டாரு, இங்கனக்குள்ள அங்கே பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. யார் விளக்குறேன்னு இல்லை பாதிக்கப்பட்டவங்க என்ன சந்தோஷமா கை தட்டுறாங்க பாருங்க. நாங்க கூட்டிட்டு வரல, பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. சரி, அவங்க தான் பொங்கல் வச்சுட்டாங்கல்ல, இவங்க தான் சும்மா தான் இருக்காங்க, அதனால கழுவு சொல்லியிருப்பாங்க. அந்த போட்டோ நான் எடுக்கல, பொங்கல் வச்சதும் நான் போட்டோ எடுத்தது அவர்கள். அப்படியா? நீங்க சொன்ன புகைப்படம், அவர் அந்த புகை வந்த படம். முந்தியெல்லாம் சமைச்ச உடனே தட்டில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க, அவ்வளோதான். பந்தார் விரலி நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய அன்னை. உண்மைதான், ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வருவான்னு 1008 தடவை பரிந்துரை செய்வது அன்னை தான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த டயலாக் வந்த படத்துடைய பேர் என்னங்கய்யா? களவாணி. களவாணி பையனுங்க வரக்கூடாதுன்னு அடிச்சு திருத்துறது இந்த தந்தை. அதனால பரிந்துரை மட்டுமே ஒரு இதுக்கு தேவைப்படாது. அதை விட ஒரு அழகா ஒரு மொழி பெயர்ப்பு அவர்களுடைய மகனுக்கு செஞ்சாங்க. இந்த தலைப்பை வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது அவங்க ஒரு வார்த்தையை ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஹூ கம்ஸ் ஃபர்ஸ்ட் வித் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் நம்ம இங்கே இதில் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அருள்னா கிரேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கைண்ட்னஸ்னு ஒரு வார்த்தையை அவங்க ஆட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பதில் வாங்குறதா இந்த அன்னையுடைய வேலை. இன்னும் கொஞ்சம் பலமாக கைதிடலாம் பாதிக்கப்பட்டவங்க. அதான் அதில் இன்னும் கூட என்ன செய்வாங்கன்னா, பையன் ஏதாவது தோற்று போயிட்டான், ஃபெயிலாகிலாம் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அம்மாமார்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா, எங்கள் ஊரில் நான் பார்த்தா சொல்கிறேன், சரி வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பையனை வையிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை, நீ அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் உயிரோடு இருப்பாராடா, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பார், ஒரு முளை கயத்தில் தொங்கிட மாட்டான், ஓடுற ரயிலில் விழுந்துட மாட்டான். எம்பிட்டு ஐடியாக்கள் பாருங்க. இவன் பெயிலா போனதுக்கு அவர் இதுக்கு போய் ஒரு முளை காலத்தில் தெரிஞ்சுன்னா, ஏன் இந்த அம்மா போய் கரண்டில் கை வைக்க வேண்டியதானே?
அதெல்லாம் செய்யாமல் அவரை போய் இன்னி ஒரு நிமிஷம் இருப்பான மானஸ்தே உங்கள் அப்பேன். வாலியின் பாடலை இன்று திருக்கோவிலின் சுவர்களில் பதித்திருக்கிறார்கள். அந்த பாடல் வருவதற்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு குழந்தையா நடிச்ச களத்தூர் கண்ணம்மால அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே முருகா முருகா முருகான்னு அந்த முருகனை பாடிய வாலிதான் பின்பு அந்த பாடலையும் பாடினார் என்பதை கொஞ்சம் பணிவுடன் நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை அந்த பாட்டு வாலி இல்லை, வாலி களத்தூர் கண்ணம்மா. வந்து கூகுளில் பார்த்தீங்களா? அப்படி போட்டிருக்கியா? இல்லை சுந்தரவாத்தியார்னு ஒருத்தர், சுந்தரவாத்தியார் அவர் எழுதின அந்த பாட்டு தான். அந்த சுந்தரவாத்தியார் ஏற்கனவே இன்னொரு பாட்டு கூட எழுதியிருக்கிறாரு. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு. இந்த செய்தியை கமலஹாசன் சாரே எனக்கு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே நீங்கள் கூகுளை நம்பாதீங்க. கூகுளை நம்பக்கூடாது என்பதை எங்களுக்கு காண்பித்த அப்பனாகிய உங்களுக்கு இப்போ ஒரு நன்றியை தெரிவித்து, இல்லை இது என்னென்னா பாம்பேயில் பட்டிமன்றம் விஜய் டிவியில் நடந்தப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணார், பேச வந்தவர் முதல்ல எடுத்த உடனே ராஜராஜ சோழர் நான் தான் ஒரு பாட்டு வரும்ல, ரெட்டைவால் குருவியில் வரும்ல, அந்த பாட்டை வந்து அவர் பாட்டுக்கு புலமை பித்தன்ட்டார். நான் உடனே டக்குன்னு ஏன்னா அது 2000 பேர் கொண்ட பெரிய கூட்டம் இல்லை, இது போயிட்டுருக்கு, இப்போ டிவியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இல்லைங்க அது ராஜராஜ சோழன் வந்து புலமை பித்தன்ல மேத்தா மேத்தா அப்படின்னேன். உடனே அவர் சும்மா இல்லாமல் கூகுளில் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் கீழே இருந்தவங்களாம் இல்லை தப்பாக சொல்கிறீங்க, கூகுளில் இருந்த தப்பு, அவர் வந்து மேத்தா தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, இப்போ பிக் பாஸில் போடுன்னு போட்டுட்ருக்க முத்துக்குமார் இருக்கார்ல, அநேகமாக ஜெயிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்தாரான்னு தெரில, இருக்கட்டும். அப்போ அது சில நேரங்களில் கூகுள் நம்மளை கண்ணை மறைக்கும். அது நம்ம கொடுக்குறது தானே சொல்ல போகுது, அது அதான் சிந்திக்குது. இல்லை நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதான் ரைட்டு. அதனால் அது வந்து வாலி இல்லை. சரிங்க, ஏன்னா வாலியும் சின்ன பிள்ளைய தான் இருந்திருப்பார். அப்போ அடுத்து ஒரு அழகிய பழமொழி நமக்காக சொன்னார்கள். அடுத்து வந்த நிறைவு பேச்சாளர் சிவனேன்னு மூலையில கடை அப்படின்னாரு. சில சமயம் நமக்கு பழமொழிகள் அருமொழிகள் புரியாம போயிடுறது. அந்த திருமூலட்டானனே போற்றி போற்றின்னு ஒரு போற்றி திருத்தாண்டகம் இருக்கும். சிவனே என்று அந்த மூலமாகிய குண்டலினியை நினைத்து கிட என்பது கூட அதுவாக இருந்திருக்கலாமோ என்ன அவர்கள் பேசும் பொழுதுதான் எனக்கு ஒரு எண்ணம் உதித்தது. சில சமயம் இப்படி நமக்கு புரியாம போயிடுதோ அப்படின்னு அப்பாவை பற்றி தோணுது. இந்த இப்போ நீங்கள் குண்டலினே சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சா? இல்லை, அது ரொம்ப பேத்துக்கு புரியாது. இங்கே பின்னாடி இருந்து அதை எழுப்பணுங்கிறாங்க. குண்டல் நீங்கள் எழுப்பணும்னா அதான் சொன்னாங்க. சரி ரைட்டுன்ற வேண்டியதான் நம்ம. நீங்கள் சொன்னால் தப்பாவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் யோசிப்பதற்கு நேரம் கொடுக்க எங்களுக்கு இல்லாத காரணத்தினால எங்களை பற்றி சொல்ல முடியாமல் போயிடுது. அடுத்து ஒரு பெரிய விவாதத்துக்கு உட்பட்டது, ஏன் ஐடென்டிஃபிகேஷனா உங்கள் பெயர் தாங்கிய அவருடைய பெயர் தாங்கிய இந்த ஞான சம்பந்தர் ஏன் அப்பாவை சொன்னார்? அப்புறம் நீங்கள் தோடுன்னு மிக அழகாக அந்த பெண்மையை உயர்த்தி சொன்னீங்க. இன்னொரு இடத்தில் தெய்வ சேக்கிழார் இதனை பதிவு செய்யக்கூடிய அந்த கதையில் இடத்துல பொன்வள்ள கிண்ணத்தில் அமுதூட்டு என்ற அன்னையை பணித்ததாக இவர் சொல்லுகிறார். அந்த உண்ணாத முளை உடையவள் என்ற காரணத்தினாலே அங்க ஒரு அந்த ட்ரிக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்தது அவர் என்பதனை நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்தினாலே உள்ளம் கவர்ந்த கல்வனாக அந்த ஞான சம்பந்தனுக்கு நம்முடைய இறைவன் தோன்றி இருக்கலாம். அடுத்து காலால் மிதித்த கதை, மிக அருமையான கதை. ஏன் இடப்பாகம் இடது கால் வந்தது? நாங்கள் அடுவர்களுக்கான ஒரு தாழ்மையான கேள்வி. இதோ பொருளும் அருளும் கொடுத்து கொண்டிருக்கிறானே வேங்கடவன், அவன் இந்த பூலோகத்துக்கு வருவதற்கு காரணமானதே இந்த காலால் மிதித்த அந்த கதை தானே. அந்த காலால் மிதிக்கும் போது ஏன் மகாலட்சுமி கொஞ்சம் பொறுத்து கொள்ளாமல் வந்து விட்டார்கள்? அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். மாபலி சக்கரவர்த்தி இருந்தார்ல, அவர் தலையில் கால் வச்சாங்கல்ல, அப்போ மாற்றி வைக்க வேண்டியதானே. இப்படியெல்லாம் அவர்களுக்கு சில கேள்விகள் நாம் கேட்டாலும் இந்த ஒரு கருத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா மீனாட்சியை தொடாமல் இருக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி மீனாட்சிக்கு காவல் செய்த பீட்டரை பற்றி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். ஸ்வீட்டராக இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன். மீனாட்சி அம்மையினுடைய பிள்ளை தமிழில் வருக என்று சொல்லும் பொழுது வந்ததாக ஒரு உண்மை கதை கூட இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இறைவணக்க பாடலில் மிக அழகாக அந்த கவிஞர் ஒரு காப்பு செய்கிறார். என் அன்னையை அம்மையர் கன்னியை காத்திடுக பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே அப்படின்னு அந்த பெருமாளை தான் கூப்பிடுறாரு காப்பாற்றுறதுக்கு. அந்த பாட்டே வந்து அந்த வார்த்தையே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கதை என்று. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலே,
ஒரு காலகட்டத்தில் ராஜா ஒரு ஆழ்வார்னுடைய தன்னுடைய மாணவனுக்கு ஒரு தீங்கு இழைத்திட்டார். உனக்கு இழைத்த தீங்குனால உன்னையும் நானும் இந்த இடத்தை விட்டு போய்விடுவோம்னு ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி போகும் பொழுது எப்படி பாடுகிறார்? கனிக்கண்ணன் போகின்றான் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாய் சுருட்டி கொண்டு போனாரே அந்த பெருமாள் அழைத்தவுடன் வருகிறார், தமிழுக்காக வருகிறார் என்பதனை நாங்கள் இங்க மீண்டும் சொல்ல கடமைப்பட்டோம். அதனால அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பார்த்தீங்களா பேரு? யதோத்காரி வடமொழியில சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இதெல்லாம் விட இப்ப இந்த நெகேட் பண்ணணும்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு விடயம் இது இல்லை என்று சொல்லணும்னா இது வந்து நம்ம இவங்க இதை செய்யவில்லைன்னு நம்ம சொல்லணும். அப்ப கூப்பிட்டா வருபவர்கள், அன்பு காமிப்பவர்கள், சோறு போடுமா அப்படின்னா வரணுமா இல்லையா? குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் 17ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் இருக்கின்ற ஒருவர் நம்முடைய அம்மையை பார்த்து நிலக்கிழத்தியே, நீல மேனி கிழத்தியே, மலை கிழத்தியே சோறு கொண்டு வான்னு சொல்லியிருக்கிறாருங்கய்யா. விருத்தாசலத்துல நடந்த ஒரு கதை. அதுல எப்படி நீ கிழத்தி என்று சொல்வாய், நான் என்ன அவ்வளவு பழமையானவளா, இந்த பாட்டை மாற்றி பாடுன்னு சோறு போடாம போயிருக்கா இந்த அன்னை. அதுக்கப்புறம் அந்த பாட்டை மாற்றி அவர் இளமை உடையவளே என்று பாடிய காரணத்தினாலே இன்று வரை விருத்தாசலத்தில் பெரிய நாயகி பழம் நாயகின் ஒருவர் இருந்தாலும் பாலாம்பிகை என்று ஒருவரும் உற்சவத்தில் வருகிறார். அப்படி இருமுறை சோறு போடுவதற்கு பாடல் கேட்டது சரியா தவறான்னு உங்க குறிப்பில் எழுதிக்கோங்கய்யா. இதே விருத்தாச்சலத்தில் அப்பன் எப்படி மிக கனிவாக ஒரு நண்பனாக சுந்தரருக்கு நல்ல விடயம் செய்திருக்கிறார் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய களம். பாலை, சூலை, காலை, ஓலை என்று 4 விதமாக 4 மார்க்கங்களாக இன்று இந்த சிவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். இங்கு நமக்கு அழகாக பேசிய நடராஜ கிருஷ்ணன் எப்படி இந்த இறைவன் விதவிதமாக செய்கிறார் என்றால் உறவு முறைகள்ல எப்படியெல்லாம் வராரு. தந்தை போல ஞான சம்பந்தருக்கு வருகிறார், ஒரு குருவாக மாணிக்கவாசருக்கு வருகிறார், இந்த அப்பருக்கு அவர் தாசமாக எடுத்துக்கொள்வதற்கு இறைவையராக வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நண்பனாக சுந்தரருக்கு வருகிறார். ஆளால சுந்தரராக இருக்கக்கூடியவர் கமலினி அலிந்தினியை நினைத்து பார்த்த பொழுது நீ பூலோகத்துக்கு போலாம், பறவை நாச்சியார் இன்னொரு நாச்சியார் திருமணம் செய்து கொள்ளலாம்னு அனுப்பும் பொழுது நெல்லும் கேட்பார் பொன்னும் கேட்பார் நம்முடைய சுந்தரர். விருத்தாச்சலத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி 12,000 பொண்ணு கொடு அப்படின்னு. இவ்வளவு கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி எடுத்துட்டு போறது? 1 கிராம் வச்சுக்கிட்டா கூட 12 கிலோ வருது, எப்படி நான் தூக்கிட்டு போறது அப்படின்னு அடுத்த கேள்வியை சுந்தரர் ஒரு நண்பன் கிட்ட ரொம்ப உரிமையா கேட்கிறார். அப்ப ஆற்றில் போட்டு குளத்தில் தேடுவதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவோமே, அதுபோல அவர் இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றில் போட்டு விட்டால் நீ உன்னுடைய திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு முதல் ஏடிஎம் செய்தவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆற்றுல போட்டு எடுக்கும் பொழுது பாருங்க, சுந்தரருக்கு நம்மள மாதிரி தான் அவருக்கும் ஒரு மச்சம் என்று சொல்லுவது போல ஒரு சின்ன பொண்ணை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு கமலாலய குளத்துக்கு இப்ப போனீங்கன்னாலும் பார்க்கலாம், மாற்றுரைத்த பிள்ளையார்னு இருப்பாரு. அவர் உரைத்து பார்த்த பொழுது எதிர்பார்த்தபடியே சிவன் விளையாடிய திருவிளையாடில் அது சரியா வரல, இன்னொரு தமிழ் பாட்டு சுந்தரர் வாய் வழியை கேட்டு நல்ல பொண்ணை கொடுத்தார் என்ற இந்த கதையும் ஒரே தளத்தில் நடந்திருக்கிறது. சோறு கொண்டு வா என்ற இளமை பாட்டு கேட்ட அன்னையா, இல்லை இப்படி பொன் கொடுக்குவதற்காக அவரை அசைவாக அசைத்து பார்த்த நண்பனா என்று பார்த்தால் நண்பனே என்பது போல எங்களுக்கு தோன்றுகிறது ஐயா. இருங்க மாற்றி அடிச்சுட்டேன். சில சமயங்களில் எந்த பட்டிமன்றத்திலையுமே இப்படி 2 மணி அடிச்சது இல்லை. நான் இதை கூட 2ஐயும் கழுத்துல தொங்க விட்டு இப்படி மாற்றி மாற்றி அடிச்சிருந்துருக்கலாம். இறையை பற்றி சிந்திக்கும் போது 1 மணிக்கு 2 மணி அடிக்கலாம் போல. நல்ல தாராளமா. நம்ம சில சமயம் சி அப்படின்னு சொல்லிடுறோம். சிசி என்று சிவையோ சிவலவோ விளையாடி அப்படின்னு திருவெம்பாவையில் கூட வரக்கூடிய இடம் இருக்கு. ஆனால் இது திருமந்திரத்தில் நாயோட்டு மந்திரம் என்ற இந்த சீனு சொன்னால் கூட அது அந்த இறைவனை குறிக்கும், சிகாரத்தை குறிக்கும்னு நாயோட்டு மந்திரம் நான்மறை வேதம், நாயோட்டு மந்திரம் நாதாந்த வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம், நாயோட்டு மந்திரம் நான் அறியோமே என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு எழுத்தாக அழைத்தால் கூட இந்த மாதிரி ஒரு நெட்டெழுத்தாகவோ குற்றெழுத்தாகவோ சொன்னால் கூட அந்த இறைவன் வருவான். அதுதான் அந்த மந்திரம் என்று நமக்கு நன்கு காண்பிக்கிறார் திருமூலர். திருச்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க என்று அறிமுகம் செய்த ஒரே காரணத்தினாலே இப்ப தாய் அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்று சொல்லியாச்சு. அப்பன் தாயாக மாறினானா, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் என்று தெரியும்.
ஈன்று புறந்தருவது தாயிற்கு கடனே, சான்றோனாக்குவது தந்தைக்கு கடனே என்றால் தாயாக மாறி இருக்கிறார் என்றால் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த நாதருக்கு பேர் என்ன? தாயுமானவர். அந்த பெண் பிரசவத்தில் இருந்த பொழுது, வெள்ளம் வந்த பொழுது, தாயை கூட பார்க்க முடியாமல் இருந்த பொழுது, நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிரா பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே குளிருமே. நன்று உடையவன் தீயது இல்லாதவன். என்னுடைய சொற்பொழிவின் துவக்கத்தில் கண்டிருப்பீர்கள், யார் தலைவன், உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் இன்னைக்கு கூகுள் கூட செய்து என்னையும் தவறு செய்ய வைத்தது. ஆனால் அழகில்லாத விளையாட்டு உடையவன். அது என்னங்க அழகில்லாத விளையாட்டு? அந்த விளையாட்டு எல்லாமே நன்மை இது தீது எதுன்னு அழகிட்டு வாய்ப்பாடு சொல்ல முடியாத அளவிற்கு அத்தனையுமே நன்மையாக செய்யக்கூடியவன். அம்மான்னு சொல்லிட்டு தான் விழுகிறோம், அம்மான்னு சொல்லிட்டு தான் விழுகிறோம். ஆனா அப்பா தான் போன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவார். சின்னதாக அம்மான்னு ரீல்ஸ் செஞ்சாலும் அப்பா தான் ரியலாக வருபவர். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அந்த ஞான சம்பந்தன் உரை செய்த செந்தமிழாலே அந்த செந்தமிழ் போதர் இறையனார் அவரை தொழுது அந்த நற்தமிழின் நற்வாக்குக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறோம். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் பல விஷயங்களை இந்த பேச்சாளர்கள்ட்ட நான் கண்டுக்கிட்டேன், நான் படிச்சுக்கிட்டேன் உண்மையாக. அதுவும் பார்த்திபன் அவர்கள் இந்த இவ்வளவு வயதில், சின்ன வயதில், என்ன வயதுன்னு எனக்கு தெரியல, இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல சின்னவர் அவராக தான் இருப்பார். ஆனால் அரிய செய்திகளை சொல்கிறார், என்னால் நம்பவே முடியல. இப்போ அருமையான, நீங்கள் கைதட்டின போது கூட நான் சும்மா விளையாட்டுக்கு கைதட்டுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளவு படிச்சிருக்காரு. ஏன்னா திருமூலர்லாம் கிட்ட வர முடியாதுங்க. திருமூலருடைய பாட்டை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் சாதாரணம் கிடையாது. அது 3000 பாடல்பாங்க. உடல் கூற்று வண்ணம் பேசுகிற நம்முடைய பட்டினத்தார் உள்பட எப்படி சித்தர்களாக சொல்கிறாங்களோ அது மாதிரி திருமூலர் ஒரு சித்தர். அது அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. குகை நமச்சிவாயருங்கிறவரெல்லாம் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்கு இது ஒரு ஆச்சரியமான பட்டிமன்றமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு அருமையாக படிச்சுட்டு வந்து இதுக்காக தயார் பண்ணி அதை காட்டில் இவ்வளோ பொறுமையாக நீங்கள் உட்காந்து, அது பெரிய பெரிய விஷயம், இது சாதாரணம் கிடையாது. நீங்கள் உட்கார்ந்துருந்ததும் சிறப்பு, பேசுனதும் சிறப்பு. அழகான விஷயத்த அவர் அருமையாக நிறைய கேள்விகள் கேட்டு அவங்கள மறுத்துட்டு தான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயத்தை பூரா ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி, அதுவும் ஒவ்வொரு செய்திக்கும் சொல்கிற போதும் எப்படி அந்த விருத்தாச்சலத்தில் கிளத்தின்னு சொன்னதுனால அந்த அம்மா கோச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட அவங்களுக்கு பேர் என்னென்னா பழமலைநாதர்னு பேர். விருத்தாச்சலம்னு சொல்கிறாது என்னென்னா முதுகுன்றம்னு பேர். இப்போ நாங்கள் தமிழில் ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, பெண்களை வயசானவங்கன்னு சொல்ல மாட்டோம். அவங்களுடைய அந்த வயதுகளை சொல்கிறப்ப 5 வயசுலேருந்து 7 வயசு, 7 வயசுலேருந்து 9 வயசு, அப்புறம் 12 வயசு இப்படி சொல்கிறப்ப பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை கடைசியாக சொல்கிறப்ப பேரிளம் பெண்ணு தான் சொல்லுவாங்க. பேர் இளம்பெண், அவ்வளோதான். அப்போ கூட அவங்க வயசானவங்கன்னு சொல்லக்கூடாதான், வயதான இளம்பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா, பேரிளம்பெண்ணு சொல்லணுமா. அது பேதைங்கிற சொல்லலாம் ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க பாவம். ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணே கலைமானே பாட்டு கேட்டிருக்கீங்களா? கண்ணாசனுடைய கடைசி பாடல், 3ஆம் வரை பாடல். அதில் ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்ததுன்னு எழுதியிருப்பார். இந்த பொண்ணுக்கு வயசு 20க்கு மேலே, நியாயப்படி இவ மங்கை. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்னால இவ என்ன ஆயிட்டா, இவ குழந்தை மாதிரி மாறி போயிட்டா. ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்தது, மங்கையாக இருக்க வேண்டிய இவள் பேதையாக இருக்கிறார் அப்படின்னு கண்ணாசம் பாடியிருக்காருங்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம்.
அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முதல்ல எழுதிட்டு வர்றாருங்க. அதான் கடைசி பாட்டு. எப்போவுமே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்கிற போது தான் இப்படி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கண்ணதாசன் இந்த காதலிக்க நேரமில்லை, இப்போ வந்த படம் இல்லைங்க, நீங்கள் இதை போய் பார்த்துட்டு வந்து என்னை வையாதீங்க. பழைய காதலிக்க நேரமில்லை அதில் எடுத்த உடனே ஒரு பாட்டு இருக்கும், என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை. அது காஞ்சனாவும் முத்துராமனும் பாடுவாங்க. பாட்டோடு தான் படம் ஆரம்பிக்கும். இந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. ஒரு தமிழ் ஆசிரியர் போய் கண்ணதாசனுக்கு மாலை போட்டிருக்காரு. அவர் எந்திரிச்சு என்னன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அந்த பாட்டு எழுதியிருந்தீங்க இல்லையா, என்ன பார்வை உந்தன் பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை, அற்புதமான இலக்கண பாட்டு. இலக்கண பாட்டா? அது காதல் பாட்டில் அப்படின்னு இருக்காரு. இல்லை, இலக்கண பாட்டு தான். எப்படின்னு கேட்டுக்காரு கண்ணதாசன். என்ன பார்வை உந்தன் பார்வை வரி, இடைமெளிந்தால் பார்வையிலே இருக்கக்கூடிய இடையின ரகரமாகிய ராவண்ணா மெளிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும்னு எழுதியிருக்கீங்க. கண்ணதாசன் அந்த மாலை எடுத்து அவர் கழுத்துல போட்டு, சத்தியமா நான் இதை நினைக்கலையா அப்படின்னாராம். பாருங்க, அந்த இடையின ரகரம்னா தெரியுமா யாருக்காவது சொல்லுங்க பார்ப்போம். இடையின ரகரம் வள்ளின ரகரம்னா என்ன ஆகும்? ரத்தம் கக்கீருவோம் அப்படியே. ஐயோ இதென்ன இப்படி மாட்டிக்கிட்டோமே, சொல்லவே இல்லையே ஒருத்தரும். அதுக்கு என்ன சொல்கிறோம்? சின்ன ராணா பெரிய ராணா. இடையின ரகரம் வள்ளின ரகரம்னா வராது. வாத்தியார் ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்துருக்காரு. டேய், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுக்கடா. எப்படி? சிறியதுன்னு எழுது பெரிய ராணா, பெரியதுன்னு எழுது. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சிறியது பெரிய ராணா, பெரியது சின்ன ராணா, மரம் சின்ன ராணா இடையின ரகரம், பறவை பெரிய ராணா வள்ளினம். இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு வாத்தியார். இதுக்கு இந்த ராணா, அதுக்கு அந்த ராணா. ஒரு பையன் எந்திரிச்சு, ஐயா தகராறு தகராறு எந்த ராணா அப்படின்னு இருக்கான். அவருக்கு மண்டை காஞ்சி போச்சு. அப்படியே தகராறா? சின்ன தகராறா இருந்தா சின்ன ராணா போடு, தகராறு பெருசா இருந்தா பெரிய ராணா போடு, ஆளை விடு. ஏன்னா இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ரொம்ப அரிய செய்திகள்லாம் சொன்னார். இப்போ சக்தி பெருசா சிவம் பெருசாங்கிற அளவு கூட சண்டை வந்துருச்சு. மதுரையில் ஒரு தடவை அப்படித்தான் ஒரு கல்லூரியில் ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு, டேய் சிவம் பெரிதா சக்தி பெரிதா? எல்லாரும் ஒரு மாதிரி ஆளாளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக ஒரு பையன் எழுந்திரிச்சு, சிவம்தான் பெரிது. அப்புறம் அவனை பாராட்டினார் வாத்தியார். பரவாயில்லப்பா, நீ யார் கண்டுபிடிச்சிட்ட, எப்படி சொல்கிறேன்னாரு. மதுரையில் சக்தி சிவன் தேட்டர் இருக்குது. சக்தி தேட்டரில் 300 பேர் தான் உட்காரலாம், சிவன் தேட்டரில் 800 பேர் உட்காரலாம். அதனால சிவம் தான். அட பாவி, உட்கார்றா பேசாமல். அவன் அவஞ்சத்துக்கு சொல்லியிருக்கான், வேற என்ன செய்யறது? சக்தி பெரிதா சிவம் பெரிதான்னு இவர் கேட்ட உடனே அவன் தேட்டருக்கு போயிட்டான். அப்படியே இன்னைக்கு இருக்குதுங்க, சக்தி தேட்டர் சிவன் தேட்டர் இருக்குது. ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க, கேட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டை நான் சொல்கிறேன். பட்டிமன்றம் ஆரம்பித்து ஏற்றால எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 4 மணிக்கு ஆரம்பித்தோம். 2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் தீர்ப்பு சொல்லலை. நீங்கள் என்ன நினைப்பீங்க? சும்மாவே இந்த ஆள் பேசுவேன். அவ்வளவு இரக்கம் இல்லாதவன் இல்லை. ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்ப, கிராமத்துலலாம் 30 வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறேன், சேர்லாம் கிடையாது. இப்போ தான் நம்ம சேர் போட்டு பழகிட்டோம். மண்ணில் உட்காருவாங்க, இல்லாட்டி ஜம்கால விரிப்பாங்க. இப்போவும் கீழே உட்காரலாம், இல்லைன்னு இல்லை, எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான், உட்காந்துடலாம். அங்கே பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளோவா படித்தவங்க இல்லை பாவம். அதில் ஒரு கிளவி முன்னாடி உட்காந்து வெத்தலைவாக்கு அடித்து போட்டுக்கிட்டே இருக்குது. நான் அது கவனிக்காமல் உட்காந்துருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த கிளவி நான் இப்போ இவங்கெல்லாம் பேசி பிடிச்ச பிறகு நான் பேச போகிறப்ப கீழே இருந்து கேட்குது, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு சொல்லிச்சு.
என்ன கேள்வி பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை உனக்கே. நான் அப்புறம் அம்மா நான் மனசுக்குள்ளேயே மணி அடிப்பேன். ஏன்னா வகுப்பில் நான் பார்த்துருக்கேன், இந்த எவ்வளவுதான் நீங்கள் நல்லா பாடம் நடத்துகிறான்னு சில பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பாங்க, ஓடுதா ஓடலையா. இவரே உட்காந்துருக்காரு. அதுவும் மத்தியானம் 2 to 3 கிளாஸ் எல்லாம் செத்து கூட போகலாமான்னு யோசிப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கேன், இது வேறு ஏப்ரலில் வந்தாரா மேலே வந்தாரா அப்படின்னு. அதாவது உங்களுக்கு ஒரு நிமிஷங்கிறது அப்படியே கனலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சரி, நான் ரொம்ப அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு யார் மணி அடிக்க வேண்டாம். நான் சுருக்கமாக, ஏன்னா 1 மணிக்கு 2 மணி இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பெரிய இது தலைப்பு சொன்ன மாதிரி பெரிய தலைப்பு தாங்க. இதெல்லாம் என்னைக்கு போடணும்னா, சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி நாளில் போட்டோம்னா விடிய விடிய பேசிட்டு விடிய கிளம்பி போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படியே. சரி, சுருக்கமாகவே பார்த்துருவோம். என்ன கேட்டோம்? அழைத்ததும் வந்து அருள் செய்வது யார்? அதில் இன்னொன்று, யார் அழைத்தாலும் அதான் முக்கியம். அவங்க எல்லாருமே அதை கையில் வச்சுக்கிட்டாங்க. பேச தெரியாத யானை என்ன செய்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். திருவிளையாடல் புராணத்தில் தாய் பன்றி இறந்து போக 12 குட்டிகளுக்காக சிவபெருமான் தானே தாய் பன்றியாக வந்தார்னு ஒரு கதையை பார்க்குறோம். திருமால் தான் பன்றி அவதாரம் எடுத்தார் நீங்கள் நினைக்காதீங்க. சிவபெருமானும் அந்த மாதிரி வந்து அந்த குட்டிகளுக்காக வந்தாருங்கிற திருவிளையாடல் புராணத்தை பார்க்கலாம். கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த உள்ளே சுற்றி வர்ற போது அந்த ஓவியங்கள் முழுவதும் இருக்குது. நின்று கதை சொல்லலாம். ஒவ்வொரு கதையும் கேட்க கேட்க அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் அழைத்தது யார் வேணாலும் அழைக்கலாம், எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அதே மாதிரி அழைக்காமலும் வரலாம். வாய் பேச முடியாதவர்களாக இருந்தால் என்ன செய்யறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி பேசுறது? ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர் 6 வயசு வரைக்கும் பேசலைங்க. அவங்க அப்பா அம்மா பிள்ளையை தூக்கிட்டு போய் அங்கே திருச்செந்தூரில் உட்காந்துக்கிட்டாங்க. பிள்ளை பேசுனா ஊருக்கு போகிறோம் இல்லையா, 3 பேரும் இங்கனுக்குள்ளேயே கடலூரில் போய் விழுந்துடுறோம். போகவே இல்லை, உட்காந்துருந்தாங்க. ஒரு நாள் அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணிச்சா, அந்த கடற்கரையில் போய் விளையாடுறப்ப அதே மாதிரி குழந்தை ஒன்று வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு பூவை கொடுத்து சொல்லு பூ சொல்லு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊமை குழந்தை முதல்ல பேசின வார்த்தை பூதாங்க. பூமேது பருவதம் என்று கந்தர் கழிவென்பா அவர் பாடினார். சொன்னால் அவரை பேச வச்சது அந்த முருகன் தான். பேச வச்சது மட்டும் இல்லை, பாட வச்சது முருகன் தான். குமரகுருபரர்னா யாருன்னா அவர் தாங்க முதல்ல கங்கையை தாண்டி போன தமிழ் புலவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் பாரதி போகிறாரு. 2 பேர் தான் நமக்கு கங்கையை தாண்டி போனவர்கள். அந்த குமரகுருபரனுடைய அவ்வளவு அருளுக்கு காரணம் அவர் தான். சரி, இப்போ அப்பன் வந்து அருள் செய்வானா? நிச்சயமாங்க. நம்ம துணைவன் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த முடியாத குழந்தை, கைகால அசைவில்லாத குழந்தை அசைகிறதுக்கு காரணமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை ஒடியாந்து அந்த குழந்தை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதை ஒரு இது சொல்லி அப்படி தள்ளிட்டு போகும். அதான் ஸ்ரீதேவி முதல் நடித்த படம்னு நினைக்கிறேன், முருகனா. கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது, குழந்தையின் வடிவிலே யார் வந்தது, நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது, என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது. யார்? கேபிஎஸ்ஸை வச்சு பாட வச்சுருப்பாங்க. அடே அப்பா, பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்பே அசந்து போவோம். அப்படியே முருகப்பெருமானுடைய அந்த அருளை சொல்கிறதுக்காக சொல்கிறது. அந்த வாய் பேச முடியாத குழந்தை, அதுவும் அசைய முடியாத குழந்தை கிடந்த போது வந்து அருள் செஞ்சது யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான். அப்போ அவருடைய அருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதே போல் இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம். திருநாவுக்கரசராக இருந்தாலும், சுந்தரராக இருந்தாலும், ஞானசம்பந்தராக இருந்தாலும், அவங்க எல்லாரும் போய் பாடுறது என்ன அப்படின்னு கேட்டால் சிவனை போய் பாடுறாங்க. அதே போல் கண்ணபெருமானை, திருமாலை பாடுறாங்க. அந்த பக்கம் நாயன்மார்கள் 63 இந்த பக்கம் 12 ஆழ்வார்கள். அதில் ஒரு பெண்மணி, அவங்க சொன்ன மாதிரி ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்ன பெருமை தெரியுமா? இன்னைக்கும் திருப்பதியில் அதிகாலையில் போடப்படுற அந்த வேதம் எதுன்னு கேட்டால், திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ்
பாடல் அது நம்முடைய ஆண்டாளுடைய பாடல் தான், பாசுரத்தை தான் அங்கே போடுறாங்க. அப்படியான பெருமை பெற்றவள். அதோடு மட்டும் இல்லை, அந்த ஆண்டாளுடைய பாசுரங்களில் சொல்லப்படுற அந்த அழகு பூரா நம்மளை அப்படியே வேக்க வைக்கிது. நப்பின்ன கதையை சொன்னாங்க பாருங்க. நீலாதேவி என்பவள் பூமி பந்தை வைத்திருப்பவள். அதனால தான் சீதா பிராட்டி மண்ணுக்குள்ளே இருந்து வந்தான்னு சொல்லுவாங்க. இத்தனை பெருமை உடையவள். சரி, இங்கே எப்படியெல்லாம் இறைவன் அருள் செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய புராணங்கள் எல்லாவற்றிலையும் பார்க்குறோம். 63 திருவிளையாடல்கள் பார்க்குறப்ப 64 திருவிளையாடல்கள், 63 நாயன்மார்களை சொன்னேன். 64 திருவிளையாடல்களில் பார்த்தா அவங்க ஒவ்வொரு திருவிளையாடல்லையும் அவங்க எப்படி அருள் செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதுலேயும் அவர் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை சொன்னார் பாருங்க. உண்மைதானங்க. யாரும் இல்லாத அந்த கிழவி, ஆதரவு இல்லாத கிழவி, அவளுக்காக வர்றார். கூலியாளாக வர்றார். வந்தவர் எல்லாரும் என்ன செய்வாங்க, எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பார் உண்டாருன்னு தான் கேட்பாங்க. இவர் எனக்கு கூலி கொடுத்து என்னை வேலைக்கு வைத்து கொள்பவர்கள் உண்டா அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த அம்மா கூப்பிட்டு, எனக்கு கூலி கொடுக்க முடியாது, அப்போது அவிச்ச புட்டை கொடு. பிட்டுங்கிறது என்னென்னா அரிசி மாவில் செஞ்சதுங்க, வேக வச்சது. இன்றைக்கும் கூட குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகள் இவங்களுக்கு தர்ற உணவு எது தெரியுமா? இந்த அரிசி உணவு, பிட்டு உணவு தான். இதை கொடுக்கலாம். அதைத்தான் அவர் அதை அந்த அந்த கிழவிக்காக போய் என்ன செய்கிறார்னா அருள் செய்கிறார். அருள் செஞ்சதோடு மட்டும் இல்லை, பாண்டி மண்ணை கொடுத்த அடியும் வாங்கிக்கிறார். அடியும் வாங்குறாரு, பிட்டுக்கு மண்ணும் சுமக்கிறாரு. இப்படி ஏழைகளுக்காக இறங்குறார். இன்னொன்று சொன்னார் பாருங்க, ஹேமநாத பாகவதரை வெல்லணும்னா யார் முடியும்? கோயிலில் பாடுற பானபத்திரால் முடியுமா? முடியாதுன்னு தெரிஞ்ச சிவபெருமான் தானே வர்றார். அந்த ஹேமநாத பாகவதரை ஒரு மிரட்டுறார். இந்த படம் எடுத்தப்போ ஒரு சம்பவம் நிகழ்ச்சி தெரியுங்களா? என்ன தெரியுமா? அதில் அந்த ஹேமநாத பாகவதரா நடித்தவர் யாருன்னு கேட்டால் பாலையா. ஒரு நாள் போதுமான்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அதை பாடினவர் பாலமுரளி கிருஷ்ணா. ஜெயண்ட் அவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த அந்த பாகவதரா நடிக்கிறவருடைய அந்த ஆணவம் இருக்கே, பாலையா போடுற போடு அட்டே அப்பா. அந்த பார்வையும் அந்த உடல் மொழியும், அந்த பாண்டிய மன்னன் பரிசு அப்படி நீட்டுவாருங்க. வரகுணா, இந்த சாதாரண பரிசுக்காக நான் இந்த பாட்டை பாடினேன் என்று நினைக்கிறாயா? பின் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? சொல்லிட்டு, உன் நாட்டில் ஒரு பாண்டி நாட்டில் புலவன் பாட வேண்டும். அவன் பாடி நான் தோற்றால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பரிசுகளெல்லாம் தந்துடுறேன். ஒருவேளை உன் பாடகன் தோற்றால் இந்த பாண்டி நாடே எனக்கு அடிமை. எவ்வளோ ஒரு ஆணவம் பாருங்க, மன்னன்ட்டு போய் பேசுகிற பேச்சு. அதுக்கு வரகுண பாண்டியன் சொல்கிறான், நீங்கள் சொன்னதை பற்றி இல்லை, ஆனால் என்னுடைய புலவர்களும் பாடகர்களும் சாதாரண ஆள் கிடையாது, நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேங்கிறார். அப்போ தான் பானபத்திரரை கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க. அவர் போய் ஒரு நாள் போதுமாங்கிற அவர் பாடி முடித்த பாட்டுக்கு எதிராக பாடணும். இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு என் பெருஞ்சோதனை, வெற்றி ஒருவனுக்கா மதுரை தமிழனுக்கா? வார்த்தையை பாருங்க, மதுரை தமிழனுக்கான்னு கேட்டு பாடுறார். இதில் பாலமுரளி கிருஷ்ணாவை பாட சொல்கிறாங்க, கேவி மகாதேவன் தான் இசை. அப்போ சில பேர் போய் என்ன சொன்னாங்களாம் பாலமுரளி கிருஷ்ணாட்ட, டிஎம் சௌந்தரராஜன் சிவாஜிக்கு பாட போகிறார், நீங்கள் பாலையாவுக்கு பாடுறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பாடகர் டிஎம் சௌந்தரராஜன்ட்ட தோற்று போகிற மாதிரி வருது, பாடாதீங்கன்னு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தோக்க போகிறது டிஎம் சௌந்தரராஜன்ட்ட இல்லை, சிவபெருமான்ட்ட. தோத்தா பரவாயில்ல, அதுதாங்க முக்கியம். அந்த பாத்திரமாக நினைக்கிறது யார்? சிவபெருமான். அது மட்டும் நீங்கள் அந்த பாட்டை என்னமா எடுத்திருப்பாங்க. அந்த பாலமுருகிருஷ்ணா பாட்டும் சாதாரண இல்லை, ராக மாளிகை. அத்தனை வரியிலையும் அத்தனை ராகத்தையும் சொல்லியிருப்பாங்க.
இசை கேட்டு எழுந்தோடி வருவார் என்றோ. எழுந்தோடி, தோடி அப்படிம்பார், தோடி ராகம். எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, தர்பார் அடுத்த ராகம். அழியாத மோகன கலை நான் என்றோ, மோகனம் அப்படிம்பார். ஒவ்வொரு ராகத்துக்கும் அந்த ராகத்திலேயே பாடணுங்க, அது சாதாரணம் கிடையாது. எங்கே முந்தையெல்லாம் பாட்டு கேட்டாலோ வசனம் கேட்டாலோ அப்படியே அதில் உள்ளே போயிடுவோம். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன செய்கிறோம் தெரியுமா? இப்போ பல படம் பார்க்குறத பார்த்தாலே, அதுவும் நம்ம ஓடிடியில் படம் பார்க்குறப்ப, டிவியில் படம் பார்க்குறப்ப முக்கியமான காட்சியாக இருக்கும். அந்நேரம் யாராவது வந்துடுவாங்க, பாஸில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்காந்து பேச போட்டு சாப்பிட்டுட்டு மல்லாக்கு படுத்துக்கிட்டு தின்னுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு சரி போகுது நாளைக்கு பார்ப்போம் இப்படியெல்லாம் போயிடுச்சு. ரசித்து படம் பார்க்குறதுன்னு ஒரு காலம் உண்டுங்க. அதுவும் அருமையான காட்சி வந்தால் கண்ணீர் மல்க உட்காந்துருப்போம். நான்லாம் அப்படி படம் பார்த்துருக்கேன். ஆனால் அப்படி நேரத்தில் கூட சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கருக்கு கருக்கு கருக்குன்னு முறுக்கு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே சிவாஜி அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு பாடிக்கிட்டு இருப்பார். தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார்ல. அப்படியே நம்ம வேதனையில் இருப்போம். இங்கே முறுக்கு பின்னிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். நான் அவனை திரும்பி பார்த்தேன், அறிவே இல்லையா, எவ்வளவு சோகமான சீனு. முறுக்கு திங்கிறானேன்னு கோபமாக பார்த்தேன். அவன் தின்னுக்கிட்டே அப்படின்னு என்கிட்ட கேட்டான், உனக்கு வேணுமான்னு. இவனை என்ன சொல்கிற, சப்புன்னு இறுக்கி புல்லாம் போல இருந்துச்சு. நாச்சுவைக்கு மட்டுமா பிறந்தோம் நம்ம? இல்லையே, செவிச்சுவை எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ சிவபெருமான் தர்மிக்காக வருகிறார், விறகு சோம்படமாக வருகிறார், பிட்டுக்கு மண் சோம்படமாக வருகிறார், பன்றிக்குட்டிக்காக வருகிறார். எத்தனை அவதாரங்கள்! இதெல்லாம் யாருக்காக? யாருக்காகன்னு கத்துறோம்ல, எல்லாமே இங்கே யாருக்குன்னா ஏழைகளுக்காக. ஏழை பங்காளன் ஒரு வார்த்தையை சொல்கிறோம். மர்ம கதை மாதிரி எல்லாம் சில திருவிளையாடல் கதைகள் இருக்குங்க, ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு கதை என்னன்னா, ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவியோட மதுரையை நோக்கி வருவான். அவள் கர்ப்பிணி. 2 பேரும் ஆலமரத்தில் உட்காந்துருப்பாங்க. தண்ணி வேணும்னு கேட்பா. அவன் கொண்டு வர போவான். தண்ணி கொண்டு வந்தவன் திரும்பி வந்து பார்த்தா மனைவி மேலே அம்பு பாய்ஞ்சிருக்கு, செத்து கிடப்பாங்க. அலறிடுவான். பாப்பான் தூரத்தில் ஒரு வேடை உட்காந்துருப்பான், பறவைக்கு கண்ணி விரிச்சிட்டு பல விரிச்சிட்டு. இந்த அந்தணன் போய் அவனை கையை பிடிச்சி இழுத்து, நீ தான் என் மனைவியை கொண்டுட்டான். ஐயோ நான் இல்லை, நான் எங்கே உட்காந்துருக்கேன், நான் அங்கேருந்து அம்பு விட முடியுமாலாம் கேட்குறான். அதெல்லாம் முடியாது வான்னு சொல்லி பணத்தையும் தூக்கிட்டு இவனையும் கூட்டிகிட்டு மன்னன்ட்ட போய், பாண்டிய மன்னன்ட்ட இப்படி சொன்ன உடனே என்ன செய்யறது? அவன் சொல்கிறான் நான் இல்லைன்னு, இவன் சொல்கிறான் என் மனைவி செத்துட்டான்னு. பாண்டிய மன்னனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவனை சரி அவனை ஜெயிலில் வைங்க, விசாரிப்போம். அன்னைக்கு போய் பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான், சிவபெருமான்கிட்ட போய் விழுந்து கும்பிட்றான். இதுக்கு என்ன விடை? அவ்வளோ பெண்ணை கொல்ல மாட்டான், அவன் அம்பு விடலைங்கிறான், இவன் செத்து போயிட்டான், என்ன செய்யறது? இன்றிரவு உனக்கு இதற்கு விடை தெரியும். அந்த கோயிலுக்குள்ளேருந்து ஒரு ஒலி கேட்குதுங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், மன்னன் மாறு வேடத்தில் மந்திரியை கூட்டிக்கிட்டு அந்த அந்தணனையும் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு கல்யாணம் நடக்குது. அப்போ எல்லாம் ராத்திரி தாங்க கல்யாணம் நடக்கும். ஒரு காலத்தில் நிலவு காலத்தில் மணல் பரப்பி மரத்துக்கு அடியில் வச்சு நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்த பெண்கள் தான் திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுப்பாங்களாம். இப்போவும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரவேற்பு தான் முதல் நாள் வைக்கிறாங்க. திருமணங்கள் இரவே நடந்திருக்கு. இப்போ வச்சுக்கோங்க, இந்த திருமணத்தில் நீ போய் பார், விடை கிடைக்கும்னு இவங்க 3 பேரும் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க மணவரையில் மணமகன் உட்காந்துருக்கான். இவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 2 உருவம் தெரியுது இந்த 3 பேர் கண்ணுக்கு. அவங்க யாருன்னா கால தூதர்கள், யமனுடைய தூதர்கள்.
ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாப்பிள்ளையோடைய உயிரை வாங்கணுமே, ஆனால் அவன் நல்லா இருக்கானே, இவன் உயிரை எப்படி வாங்கிறது? அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், சில நாட்களுக்கு முன்பாக ஆலமரத்தில் எப்போதோ சிக்கியிருந்த ஒரு அம்பை காற்றில் அசைத்து அந்த பார்ப்பினியின் மார்பிலே பாயுமாறு நாம் செய்து அவள் உயிரை எடுத்துக்கொண்டு வந்தோமே, அதை போல இப்போது இந்த வீட்டின் பின்புறத்திலே இருக்கின்ற கன்று ஈன்ற அந்த மாட்டை நாம் மிரட்டி அவுத்து விடுவோம், அது ஓடி வந்து அந்த மணமகனை குத்தட்டும், உடனே அவன் இறந்து போவான். இதை 3 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எந்திரிச்சு போய் அதை தடுக்கலாம்ல, தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இப்போ சொன்னது உண்மையானு தெரியணும்ல, உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டாக திடீர்னு அந்த மாடு அத்துக்கிட்டு வந்து அவனை குத்துதுங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. அந்த அம்பு அவன் எதிரில் எப்போதோ இருந்த அம்பு காற்றில் அசைஞ்சு அவன் மேலே பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த செய்தியை சொல்கிற போது ஒரு மர்மக்கதையை நமக்கு தருவது போல சொல்லி சிவபெருமான் அதை தீர்த்து வைக்கிறார்னு சொன்னால் ஒரு நீதி அரசராக திகழ்கிறார் சிவபெருமான். அரசனுக்காக, அடிமைகளுக்காக, ஏழைகளுக்காக, பிராணிகளுக்காக. என்ன சொல்கிறதா இருந்தால், அந்த தாய்மானவன்கிற கதை இருக்குல்ல, சாதாரணம் இல்லைங்க. ஏழை தாய் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அம்மாவை சொல்லி விட்றா, தலைப்பிரசவம் அம்மா நீ கூட இருக்கிறா. இவ போகிறா, ஆற்றுல தண்ணி வந்துருச்சு, இந்த கரையில் உட்காந்துருக்காங்க, எத்தாப்புல குடிசை தெரியுது, மக பிரசவத்தில் துடிக்கிறா, அம்மாவுக்கு தாக்கு பிடிக்க முடியல, போயிட்டு திரும்பிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தண்ணீர் வடிஞ்ச உடனே எப்படியோ போயிட்டா, போய் சேர்றதுக்குள்ளே விடிய காலம் ஆயிடுச்சு. கதவை திறக்கிறா, தாயும் குழந்தையுமா இருக்காங்க. அம்மான்னு இவ சொல்கிறா. அவளும் அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறா. இல்லை நீ எப்படிம்மா பிரசவம் அப்படின்னோடனே, என்னம்மா நீ தானே கூட இருந்து எனக்கு பிரசவம் பார்த்தேன்னு சொன்னோடனே இந்த ஏழை தாய் அழுதுட்டாங்க. ஏன் தெரியுமா? எனக்காக ஒரு ஏழை தாய் மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தியப்பா, கடவுளே நீ தாயும் ஆனவன் அப்படின்னு அவள் வந்து அப்படியே கண்ணீர் மல்க சொல்கிறான். ஏழைக்காக இறங்கக்கூடிய ஏழை பங்காளன். எத்தனை அரிய செய்திகள் பாருங்க. அதே போல் கண்ண பரமாத்மா அவனுடைய வரலாற்றிலையும் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியெல்லாம் ஏழைகளுக்கு இறங்குவார் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இறங்குவார். 4ஆம் நாள் போர்க்களத்தில் பீஷ்மரை பார்த்து சொல்லிட்டான். யார்? துரியோதனை. உன்னை நம்பியெல்லாம் நாங்கள் யுத்தத்துக்கு வந்த மேடா, முட்டாத்தனமா யார் தாத்தாவை போய் வைகிறான். கிருஷ்ண பரமாத்மா அந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கான், அர்ஜுனன் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறார்? பீஷ்மர் உடனே சொல்கிறார், இன்னைக்கு பாரு நான் என்ன செய்கிறேன். 4ஆம் நாள் போர் மாதிரி யுத்தம் வேறு எப்போவும் நடக்கலை. 18 நாளில் அடி வெளுத்து எறிகிற அந்த ஆள் யார்? பீஷ்மன். அடித்தா அதில் பாதி அம்பு இவர் சொன்ன மாதிரி யார் மேலே படுது? கிருஷ்ண பரமாத்மா மேலே படுது. அவர் ஒவ்வொன்றா பிடிங்கி எரிஞ்சிட்டு அர்ஜுனனை பார்க்குறாருங்க. உன்னே நம்பி தானடா தேரோட்டம் வந்தேன், நீ இந்த வடிவேலு மாதிரி கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டு என் தலைவே வந்துட்டான்டா, அட்ரா அப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா கோவிச்சு எந்திரிக்கிறாருங்க. எப்படி? அந்த கிழமை யாரை? பீஷ்மரை சொல்கிறார். ஏன்னா 18 பருவத்திலையும் வரக்கூடிய ஒரு பாத்திரம் யாருன்னு கேட்டால் பீஷ்மர் தான். 18 பருவத்திலையும் வருவார். அவன் எப்படி இருக்கான்? காணறி உற்றன வீடு மணப்படை காதி மலைத்திடவும். காடு தீ பிடிச்ச மாதிரி. இப்போ சொல்கிறாங்களே கலிஃபோர்னியாவில், காணறி உற்றன வீடு மணப்படை காதி மலைத்திடவும் மோதி இலைத்தை என்ன ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறடி. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு இனி ஒன்னே நம்பி விரோஜனம் இல்லை. என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? ஆனது எனக்கு நீ ஆக எனத்த நீ ஆடி எடுத்தன்னே. நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆயுதத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டாருங்க கிருஷ்ண பரமாத்மா. எடுத்துட்டு அந்த பீஷ்மரை நோக்கி ஓடுறாரு கிருஷ்ணன். பீஷ்மர் என்ன செய்யணும்? யாராவது அருவாளோட ஓடியாந்து என்ன செய்யணும்? அங்கிட்டு தானே ஓடணும்.
ஆனால் அவர் அங்கேருந்து இங்கிட்டு ஓடியாராரு கிருஷ்ணனை நோக்கி. நீ ஒரு ஜென்மத்தில் ராவணனை அழிச்ச, ஒரு ஜென்மத்தில் இரணியனை அழிச்ச, இந்த ஜென்மத்தில் என்னை அழிக்க வந்திருக்கியா? எப்படி? ஆவி அழித்தனை தூணில் உதைத்தனை ஆடகணத்தலைனால், தூணை பிளந்துட்டு வந்தவன் நீ தானே, அதனால் நீ என்னையும் கொள்ளு அப்படின்னு இருந்தால் இங்கிட்டு ஓடியாரான். அதுக்குள்ளே எல்லாரும் ஓடியாந்தா 2 பேரையும் பிரிக்கிறாங்க. அர்ஜுனன் காலில் விழுகிறான், கிருஷ்ண பரமாத்மா காலில். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அவர் அங்கிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு கிருஷ்ணன்ட்ட கேட்குறாங்க, யார்? அர்ஜுனன். ஆமாம், 2 பேரும் எதுக்கு இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணீங்க? நீ என்னடா இங்கே இருந்துட்டு எடுத்துட்டு ஓடுற, சக்கரத்தை விட வேண்டியதானே? இந்த சில பேர் ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு கிட்ட போய் போட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? உட்கார்ந்த இடத்துலேயே போடலாம் ரிமோட்டு. ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், போய் போய் போட்டாங்க. ஏம்மா இங்கேயே உட்காந்து போடுங்கன்னு, டிவி கெட்டு போயிடும் அப்படின்ட்டான். இப்போ ஆச்சரியம், ரிமோட்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அப்படி திரும்பி பார்க்குறேன், அவன் அமுக்குறான். எப்படி ஐட்டம்னு பாருங்க. நீ எதுக்கு நீ இங்கேருந்து ஓடுறா, அந்த கிழமை அங்கிட்டிருந்து ஓடியாராரு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான். இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் போட்டிருந்தேன். பீஷ்மர் என்ன செஞ்சார் தெரியுமா? துரியோதனன்ட்ட என்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லி சபதம் போட்டார். உன்னை யோசிச்சு பார்த்தேன், நான் பெரியவனா என் பக்தன் பெரியவனா என்றால், பகவான் பெரியவன் இல்லை, பக்தனே பெரியவன். நான் தோக்கலாம், என் பக்தன் தோக்கக்கூடாது. யார்? பீஷ்மரை. நான் தோக்கலாம், என் பக்தன் தோக்கக்கூடாது. கடவுளே யோசிக்கக்கூடிய தன்மையை யோசிச்சு பாருங்க. அந்த 4ஆம் நாள் போர் சருக்கத்தில் அவ்வளவு அருமையான விஷயம் இருக்குங்க. கண்ணனே சொல்கிறாரு, பீஷ்மருக்கு முன்னாடி நான் தோற்று போகலாம், ஆனால் அவர் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு காரணமாக அவர் தோற்று போகக்கூடாது. இப்போ நமக்கு அதனால தான் பாரதியார் கண்ணனை ஆசிரியன், தாய், தந்தை, அரசன், மாணவன், சேவகன். யாருங்க கடவுளை சேவகனா பார்ப்பா? சொல்லுங்க பார்ப்போம். கடவுளை போய் சேவகனா பார்ப்பாங்களா? எப்படி? அது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான்றான், இங்கு வினையான் பெறவே என்ன தவம் செய்து நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய். யார் செய்வா? இவ்வளவும் சொல்கிறது யாருன்னு கேட்டால் அந்த கடவுளாகிய அப்படம் தான். யானை கூப்பிட்டா வந்து நிற்கிறாருன்னா அது அந்த அந்த முதலையினுடைய அந்த இதை அப்படி நாக்கு அறுத்து எறிகிறாருங்க. இன்றைக்கும் கூட நான் டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன், முதலைக்கு நாக்கு கிடையாதான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அதான் அன்னைக்கே அறுத்தாச்சுல்ல. எப்படி பாருங்க. நானும் என் மனைவியும் போன முறை வந்திருந்த போது நான் என் மனைவியை கூப்பிட்டு வந்தேன். அங்கே நியூயார்க்கில் நாங்கள் அந்த சுதந்திர தேவி சிலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய அணில்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அமெரிக்காவில். அணில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பூனை அளவு இருக்குது. அப்போ பார்த்துட்டு நான் எனக்கு இது அணிலான்னு சந்தேகமாக இருந்துச்சு. அப்போ என் மனைவி வந்து பார்த்துட்டு நான் கேட்டேன், இது என்ன அணிலுங்கிறாங்க, மேலே கோடையே காணோம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதுதான் ராமருக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னாங்க. ஆமாம், நம்ம ஊர் அணில் தானே பண்ணுச்சு, அதனால தான் அவர் வந்து அப்படி தொட்டார், கோடு விழுந்துச்சு அப்படின்னு. அதுக்கு தான் ஒருத்தர் புதுக்கவிதைக்காரர் எழுதுனா, இந்த அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதான் அப்படின்னு எழுதுனா. புரியுதா? அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதானா. சரி, கடவுள் எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மையுடையவர். அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் தன்னுடைய பக்தன், அவன் படித்தவன் படிக்காதவன், கண்ணப்பனுக்கு என்னங்க படிப்பு? ஒன்றும் இல்லை. 6 நாளில் அவனுடைய அந்த ஒரு செயலுக்காக 2வது கண்ணில் ரத்தம் வர வச்சது கூட எதுக்கு தெரியுமா? ஒரு கண்ணில் வந்த போதே அவன் கண்ணை பிடிக்க வச்சுட்டான், சரியாக போச்சுட்டு விட்டுறலாம். 2வது கண்ணில் வந்தது எதுக்குன்னா, கண்ணப்பனுடைய கண்ணில்
இந்த உலகத்தை பார்க்கணும்னு சிவபெருமானுக்கே ஆசை வந்துச்சாங்க. அதனால தான் அந்த 2வது கண்ணையும் பிடுங்கி வைக்கணும்னு தோணுச்சான். இப்போ நம்ம அப்பனை பற்றி பார்க்க ஆயுள் காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அம்மாவை பற்றி பேசலைன்னா நமக்கு சும்மா விட்டுற முடியுமா? அம்மான்னா சும்மாவா? இல்லை. அம்மை வரமாட்டாங்களா? வருவாங்க. வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். எந்த பிச்சைக்காரனாலும் நம்மளோட சோறு கேட்டுக்கன்னா அம்மா தாயே நம்மளை கேட்க சொல்லுங்கள். எப்பா பெரியப்பா 2 இட்லி போடு, பெரியப்படா பல்ல பேத்து போடுவோம். தர்ம பிரபுமாங்க. அம்மா தான் எல்லாம். அடித்தாலும் அம்மா தான், வலிச்சாலும் அம்மா தான், பசிச்சாலும் அம்மா தான். அம்மாவுக்கு முன்னாடி எதுவும் நிற்காது. தாய் எப்படி உதவி செய்வாள் என்றால் அவளுடைய அருளுக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாது. மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 அடி மண் கேட்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து அவர் வருகிற போது ஒரு காட்சியை காட்டுவாங்க. அந்த சின்ன வடிவம் இப்படி மேலே ஒரு சால்வை பொத்திருக்குமாங்க. அந்த சால்வையை அப்படி இடது பக்கத்தை மறைச்சு நடந்து வர்றாரு அவர். ஏன் தெரியுமா? இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய கண்கள் மாபலி சக்கரவர்த்தியின் மீது பட்டால் அவனை ஏழையாக்க முடியாது, அவனை பூமிக்குள்ளே தள்ள முடியாது. அதனால் அப்படி மறைச்சிக்கிட்டு அவன் மேலே காலில் அப்படி வைக்கிறாராம். அவருக்கே தெரியுது, தாய் கண்பட்டா தன்னால் கூட தடுக்க முடியாது என்பதை மகாவிஷ்ணு உணர்ந்து கொண்டு அப்படி நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்கள்ல, சீதை இடத்தில் சென்று ராமன் சொன்ன செய்தியை அனுமன் சொன்னபோது அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? சீதையும் பதிலுக்கு சில செய்தி சொல்கிறா. அதில் முக்கியமாக அவள் ஒரு கிளி வளர்த்தாளாம். அந்த கிளிக்கு யார் பேர் வச்சுருந்தா தெரியுமா? நம்ம குடும்பக்காரி காட்டு கனவுடுப்புன்னு சொல்கிறோமே, அந்த கைகேயினுடைய பேரைத்தான் சீதை தான் வளர்த்த அந்த அருமை கிளிக்கு வச்சுருந்தாளாம். இதெல்லாம் அந்த இடத்துல தான் நமக்கு சொல்லப்படுதுங்க. சீதா பிராட்டியினுடைய அருள். அது சொல்கிறா, நான் வேணா உங்களை தோளில் தூக்கிட்டு போயிட்டுமான்னு கேட்குறான் ஹனுமன். நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் இந்த நாட்டையும் இந்த இதையும் அழிச்சிடுவேன். இது தூயவன் வில்லுக்கு மாசு ஆதலால் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கல. அப்படி வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன். என்னுடைய ஆற்றலை நான் அடக்கி வச்சிருக்கிறேன். இன்னொன்று, கடவுள்கிட்ட சில சமயம் நம்ம நிறைய கேட்கக்கூடாதாமுங்க. கொடுக்க ஆரம்பித்தா நிறுத்த முடியாதான். அதனால தான் மழை இல்லைன்னு கூட கேட்போம், மழை பெய்ய ஆரம்பித்தா நிற்காதான் சில நேரங்களில். அந்த அருள் மழை என்பது அதுதான். தாய் எப்படி நமக்கு அருள் செய்கிறாங்கிறது தான் முக்கியம். தாயினுடைய சிரமம் என்ன தெரியுமா? தாயை மறுத்தவர்கள் சொல்கிறது தான் முக்கியம். யார் மறுத்தா? முதல்ல ஆதிசங்கரர். நான் தான் போய் சன்னியாசம் போகிறேங்கிறாரு, அந்த அம்மா மாட்டேங்கிறாங்க. ஒரு முதல்ல அவர் காலை பிடிச்சிக்கிறது. நான் என்ன செய்கிறது? அப்போ அந்த முதலிட்டு அழுகிறாங்க. அம்மா நான் சன்னியாசம் போக நீ ஒத்துக்கோ, அந்த முதல்ல விட்டுருங்கிறாரு. சரி, பிள்ளை பிழைச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு நீ சன்னியாசம் போ, ஆனால் நான் சாகிறப்போ வந்துரு, என் இறுதி காலத்தில் நீ வரணும். அதே போல் ஆதிசங்கரர் எத்தனையோ பீடங்களை உருவாக்கினாலும் காலடிக்கு தன்னுடைய தாயினுடைய கடைசி காலத்தில் போயிட்டு இருந்தாருங்க. எல்லாத்தையும் திறந்த பட்டினத்தார் அம்மானுடைய இறப்பு வரைக்கும் அந்த ஊரை விட்டு போகலை மட்டுமில்லை, அப்படி தாய் இறந்த கிடந்தப்ப அவளுக்கு மேல் வைக்கப்பட்ட அந்த கட்டையெல்லாம் எடுத்து போட்டாருங்க. என் அம்மாவுக்கு வலிக்கும், அதனால் வாழைத்தண்டை வச்சு எரிப்போங்கிறார். 2 திங்கள் அங்கமெல்லாம் நின்று பெற்று பையல் என்ற போது எடுத்து அணைத்து செய்ய இரு கைப்புறத்தை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன். நீ என்ன முடியும்? எப்போ போய் பார்க்க? யார்? துறவி. எல்லாத்தையும் இழந்த துறவியால் அம்மாவுடைய, ஏன்னா அந்த அருளுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த துறவு கூட தோற்று போகுதுங்க. இன்னும் சொல்லுவார், முன்னை இட்டதி முப்புறத்திலே
பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே. அந்த வாழைத்தண்டு எரிஞ்சதுங்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாதுங்க. ஆனால் தாய் என்கின்ற அந்த இது மறையும் போது நமக்கு ஏற்படுற அந்த அதிர்ச்சி இருக்கு பாருங்க, அப்போ தான் அன்பு வெளிப்படும். அதுபோல தான் நம்முடைய மகாலட்சுமி மீனாட்சி குமரகுருபரர் சொன்னாங்களே, அவர் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறாருங்க. நான் ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இரவு எப்போவும் ஊருக்கு போகிறதுக்கு முதல்ல, சோழவந்தானுக்கு போகிறதுக்கு முதல்ல போயிட்டு போவேன். ஒரு மழைக்காலம், மழை வந்தோடனே கரண்டெல்லாம் போயிடுச்சு. இத்தனைக்கும் தண்ணியில் தான் மின்சாரம் எடுக்கிறாங்க. ஆனால் மழை பெஞ்சால் போயிடுது, எங்கேயோ போயிடுது போயிட்டுங்க. அந்த நேரம் நான் கோயிலுக்கு போயிருக்கேன். தீவெட்டி வெளிச்சத்தில் சாமி வருது. அந்த இதுக்கிட்ட போய் தர்ம தரிசனம்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் நிற்கிறப்ப சீர்காழி கோவிந்தராஜா வந்திருந்தாருங்க. அப்போ அவர்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, ஐயா ஒரு பாட்டு பாடுங்கிறார். உடனே அவர் அந்த இதை கட்டிக்கிட்டு குமரகுருபருடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் வருகை பருவம்னு இருக்குங்க. 10 பருவத்தை பாடுவாங்க. பிள்ளையை பிறக்கிறதுலேருந்து காப்பு பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், செங்கீரை பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம். ஒன்றும் இல்லை, பிள்ளை நம்ம வீட்டில் வளருதில்ல. முதல்ல பிள்ளை தொட்டிலில் இருக்கப்போ காப்பு பருவம், இதுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம சாமியை வேண்டுவது காப்பு பருவம். தாலாட்டு பருவம்னா தாள்னா நாக்கை அசைத்து பாடுதல், தாலாட்டு பருவம். அப்புறம் என்ன, பிள்ளை காலை அப்படி மடக்கி உட்காந்து ஒரு காலில் அப்படி இழுத்துக்கிட்டு வரும், அதுக்கு பேர் சப்பானி பருவம். முத்தப்பருவம் தூக்கி கொஞ்சுவது. வருகை பருவம்னு என்ன தெரியுமா, நடக்க ஆரம்பிக்கிற பிள்ளைய ஒடியா 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 அப்படி சொல்லுவோம்ல, இது வருகை பருவம். இந்த வருகை பருவம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை சீர்காழி பாடுறாருங்க. பாடுனா இரவு அந்தகாரம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம், மழை பெஞ்சதுனால லைட் இல்லை, சத்தமும் இல்லை. அங்கே அவர் நிற்கிறார், இங்கே நான் நிற்கிறேன். கண்ணீருங்கிற குரலில் இவர் பாட ஆரம்பித்த உடனே அப்படியே மாலை மாலையாக கண்ணீர் வருதுங்க. அர்ச்சகர் கண்ணில் கண்ணீர் வருது. மொழி அறியாத வடநாட்டுக்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர்களில் கண்ணீர் வருது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இன்னைக்கு இந்த சூழல் நடக்குதுன்னு சொன்னால் இதே பாட்டை 16ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர் இதே கோயிலில் அரங்கேற்றம் பண்ணுறப்ப ஒரு சின்ன குழந்தை உள்ளேருந்து வந்து ராஜா மடியில் உட்காந்து, திருமலை மன்னர் மடியில் உட்காந்து, அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை கலட்டி அந்த குமரகுருபரருடைய கழுத்தில் போட்டுட்டு போச்சுங்கிற செய்தியை பார்க்குறோம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைவெளுத்த திருத்தின் தமிழின் ஒழுகுனரும் சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பொருள கோயில் கேற்று முழக்கே, விளர்சபை இமயப்பொறுப்பில் விளையாடும் இளவன்பிடியே, எருதரங்கம் உடுக்கும் ஊனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவையுமே, மதுகரும்பாய் மடுக்கும் குளர்காடைந்தும் இளவஞ்சி கொடியே, வருகவே மலையத்தூசன் பெற்ற பெருவாய் வருவாள், வருகவேன்னு சொன்னவொடனே மலையத்தூசன் பெற்ற பெருவாழ்வே, வருகவேன்னு சொன்னவொடனே அந்த தாய் உள்ளிருந்து வந்து அந்த தமிழ் புடவனை அங்கீகாரம் செய்தாளுங்கிற பாட்டை அன்னைக்கு அந்த சீர்காழி பாடின போது தாங்க அப்படி கண்ணீர் வந்தது. அங்கேயும் அதே மாதிரி காசிக்கு போனால் மறக்காமல் அந்த குமரகுருபருடைய மடம் இருக்குங்க. தமிழர்கள் போனால் தங்கிறதுக்கான மடம் கேதார்கட் என்கின்ற இடத்துல இருக்குது. அந்த மன்னனுக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுக்காக சரஸ்வதிகிட்ட கேட்குறாருங்க, எனக்கு மொழி தெரியணும், நான் பேசுகிறது அந்த மன்னனுக்கு புரியணும், சகலகலாவல்லி மாலை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, 10 பாட்டு. நான் சிவபெருமான்கிட்ட போய் கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் பித்து பிடிச்சி அலையிறான். திருமால்கிட்ட போய் கேட்க மாட்டேன், அந்தால் படுத்து தூங்கிட்டே இருக்கான். யார் குமரகுருபர் சொல்கிறாருங்க, உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகாவல்லியே. நான் ஒன்றைத்தான் கேட்குறேன், வெண்டாமரைக்கின்றின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே.
என்ன வார்த்தை! அந்த அப்படி பாடி முடித்த உடனே அந்த மன்னன் பொருள் கொடுத்து அதை வச்சு தாங்க அதை கட்டினார். அம்பிகையினுடைய அருள் கிடைக்கிறதுனா சாதாரணம் இல்லை. அந்த தாய் என்ன செய்வான்னா, சில நேரங்களில் தன்னுடைய எல்லா வகையான துன்பத்தையும் கூட பொறுத்துக்கிட்டு நமக்காக எல்லாவற்றையும் பெற்றுத்தருவாள். சொன்னாங்கள்ல, அந்த தோடு எடுத்து எறிகிறான்னு சொன்ன உடனே அதில் கூட அந்த கதை என்னன்னா, நீ இன்னைக்கு என்னை அவமானப்படுத்திட்ட, நிலா வரலன்னா நீ செத்தடாட்டு போயிட்டான் இந்த சரபோஜி பண்ண. நெருப்பை வச்சு இது பண்ணி ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு கயிறு அறுப்பாங்க. நீங்கள் ஆதிபராசக்தி படம் பாருங்க, மணியே மணியின் ஒளியேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி சொல்லி முடிச்சுட்டுங்க. அந்த பாட்டோட இறுதியில் உச்சக்கட்டத்தில் என்ன செய்வார் தெரியுமா கண்ணாசன்? அப்படியே போய் குற்றால குறவஞ்சி பாட்டை தூக்கிடுவார். செங்கையில் வண்டு கழுங்கலில் நின்று செயம் செயம் என்று ஆட இது கொங்கை கொடும்பகை வெண்டனம் என்று குலைந்து குலைந்தாடன்னு சொல்லி பாடினோடனே அந்த காது குண்டலத்தை எடுத்து தெரிஞ்ச உடனே அம்பிகை தோன்றிட்டா, நிலவு வந்துருச்சுங்கிறப்போ அவர் பாடுற பாட்டு அட்டே அப்பா தேட்டரில் கைதட்டு விழுகுங்க. சண்டை காட்சிக்கு தான் கைதட்டுன்னு இல்லை, அருள் வந்தாலும் கைதட்டு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அருள் வர்ற போது அந்த கைதட்டுகளுடைய தன்மை என்னங்கிற விஷயத்தை பார்க்குறோம். நான் மாரியம்மன் கோயில் பற்றி ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்கேன். அப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நெருப்பில் பூக்குழி இறங்குவாங்க எங்கள் ஊரில். அதில் ஒரு அம்மா 2 கையில் அக்கினி சட்டி வச்சு குறுக்க ஒரு குழந்தைய போட்டுக்கிட்டுங்க, இப்படி இடுப்பு இதில் தோளில் ஒரு குழந்தைய போட்டுக்கிட்டு தொட்டில் கட்டி போட்டுக்கிட்டு நெருப்பில் இறங்கி ஒடியாருதுங்க. காலில் நெருப்பு, கையில் நெருப்பு, பிள்ளை இடுப்பில் பிள்ளை. வந்த உடனே நான் அந்த அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா இப்படியெல்லாமா அந்த சாமி கேட்குது? இதெல்லாம் சொல்லி கேட்கணுமா? எதுக்குயா, ஏம்மா செய்கிறீங்க இப்படி அப்படின்னு கேட்டேன். அது அம்மா சொல்லுது, 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். இந்த பிள்ளை அவள் கொடுத்தது. எனக்கு ஏதாவது ஆபத்து வர்ற மாதிரி அவள் விட்டுருவாளா? யார்? சாமி. அவள் விட்டுருவாளா? ஐயா, பணக்காரராக இருந்தால் நான் வைரவேல் செஞ்சு வைப்பேன்யா, கோடீஸ்வரியாக இருந்தால் வைரக்கிரீடை வாங்கி வைப்பேன். நான் ஏழை, நான் என்னால் என்ன செய்ய முடியும்? நான் என்னையவே கொடுத்தா தானேயா அவள் தன்னை காப்பாற்ற வருவா. எவ்வளவு ஒரு ஞானம் பாருங்க. இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கு எது வேண்டும்னு கேட்டான் பாரதி. பாரதியினுடைய அந்த சக்தியை பாடுற இடங்கள்லாம் பாருங்களேன், வீறு கொண்டு எழுகிற வேகம் இருக்கும். பாஞ்சாலி சபதம் பாடுற போது இந்திய சுதந்திரத்திற்காக பாடிய பாட்டு தான் அது. இந்திய தாய் பாஞ்சாலி போல நிற்கிறா, ஆங்கிலேயர்கள் கௌரவர்கள் போல நிற்கிறாங்க, பாண்டவர்கள் இந்திய சுதேசி மன்னர்கள் வலுவிழந்து நிற்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சேலை தான் கொடுக்குறாரு, இவளை காப்பாற்றணும், இவ கூந்த முடியணும், அள்ளி முடியணும். அப்படி முடிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்குரிய காலம் வரணும், சக்தி நீங்கள் துணை நிற்க வேண்டும். அப்படியாக அந்த சக்திவனுக்கு தன்னுடைய பேரையே சக்திதாசன் வச்சுக்கிட்டாருங்க. பாரதியினுடைய பேர்களில் ஒன்று சக்திதாசன். அதன்படி பார்த்திங்கன்னா சிவபெருமானே சில நேரங்களில் தயங்கி நின்றாலும் கூட அந்த தாய் எழுந்து ஓடி காப்பாற்ற வருகிறாள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது வருகிறார்கள். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட துயரங்களெல்லாம் சொல்லி அழுவதற்கு ஒரு தாய் உண்டு என்று சொன்னால் அவள் அம்பிகை தான். அந்த அம்பிகை இடத்தில் அச்சமின்றி போய் கேட்போம். அவங்க சொன்ன மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அம்மாட்ட தான் போய் சொல்லுவோம். அது சொல்லி வாங்கி கொடு அவர்கிட்ட, 1% யார் இவங்க அப்பே, அந்த ஆள்கிட்ட சொல்லு. நான் சொன்னால் கேட்க மாட்டான். அந்த அம்மா அப்பாவுக்கும் கோவம் வராமல் மகனுக்கும் சண்டை வந்துடாமல் கேட்டு வாங்கி கொடுக்குறப்ப நடுவில் நிற்கிறாள்ல, அப்படியான தாயாக என்னதான் அவங்க தந்தாலும் கூட தர வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி பக்தர்களுடைய குறையை தீர்ப்பதில் அப்பனையும் அழைத்து கொண்டு வருகின்ற ஆற்றல் தாய்க்குத்தான் உண்டு. எனவே அழைத்தவுடன் அழைக்காமலும் வந்து காக்கின்ற தெய்வமாக
எம்பெருமாட்டி மீனாட்சி நமக்கு காட்சி தருகிறாள். அம்பிகை ரங்கநாயகி, பத்மாவதி தாயார் என்று நாம் பாராட்டுகின்ற அந்த பெண்மணி எப்போதும் உடன் நிற்கிறாள். அழைத்தவுடன் வந்து அருள் செய்வது அம்மையும் அப்பனும் என்றாலும் கூட அப்பனையும் அழைத்து கொண்டு வருகின்ற பெருமை அம்மைக்கே உண்டு என்று சொல்லி அம்மையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.